சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவம் சேனலில் பயணம் செய்யும் அனைத்து எதிர்க்கும் இனியரோ வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திருமதி அகிலா அம்மா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அம்மா, தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இயற்கை மருத்துவம் பகுதி 2. நான் பேசுறது ஐயா நல்லா கிளியரா கேக்குதுங்களா? கிளியரா கேக்குது. எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இயற்கை மருத்துவம் அதனுடைய தொடர்ச்சியாக 2ஆம் நாள் வகுப்பு. கடந்த முறை இயற்கை வாழ்வியல் குறித்து நிறைய பார்த்தோம் இல்லைங்களா? இயற்கை வாழ்வியல் அப்படின்னு சொன்னாலே நம்ம கடந்த முறை பார்த்ததோட ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் இந்த வகுப்புலயே கொடுத்துடலாம். அப்பதான் இயற்கை மருத்துவத்தினுடைய பயன் என்னங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா? இயற்கை வாழ்வியல்னா என்ன சொன்னோம்? ரொம்ப சிம்பிளா சொன்னோம். மழை வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? ஓடி போய் கொடைய பிடிச்சிட்டு நிக்கிறது அப்படி கிடையாது. குடுகுடுன்னு வீட்டை விட்டு வெளியில வந்துடணும், ஆபீஸை விட்டு வெளியில வந்துடணும். ஸ்கூல்ல இருந்தோம்னா ஜாலி என்ன பண்ணணும்? மழையில வந்து நனையணும். ஏன்னா பொக்கிஷம் இல்லையா? இயற்கை வரம் மழை, உயிர் நீர் இல்லைங்களா? அப்படி வந்து என்ன பண்ணணும்? ரசிக்கணும், அனுபவிக்கணும். இதான் இயற்கை வாழ்வியல். அப்படின்னா யாரும் என்ன பண்ணல, இடி இடிக்கும் போதுதான் போய் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் பயந்து அப்படி ஓரமா நிப்பாங்க தவிர மழைக்கெல்லாம் அதுக்காட்டி வேலை பண்ணிட்டே இருந்தாங்க. அப்ப உயிர் சக்தி அவங்களுக்கு உடல்ல நிறைய இருந்தது. இது ஒண்ணு. 2வது, மண்ணுல என்ன பண்ணும்? நல்ல கால் செருப்பு இல்லாம எங்கெல்லாம் முடியுதோ, எவ்வளவு முடியுதோ மண்ணுல கால்ல செருப்பு இல்லாம நடந்து பழகணும். சொன்னோமா? குழந்தைங்க மண்ணுல விளையாண்டாங்கன்னா சந்தோஷமா விடணும். இப்ப மண்ணு பாக்குறதே பெரிய விஷயமா இருக்கு. அபார்ட்மெண்ட் வீட்டுல எல்லாம் வந்து டைல்ஸ்ல தான் போலாம். அப்ப எங்க மண்ணுல நடக்கிறது? அட்லீஸ்ட் பார்க் இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம். நம்ம பார்க்குக்கு எல்லாம் போய் செப்பலை ஓரமா கட்டி போட்டு பார்க்ல நல்லா ஜாலியா மண்ணுல நல்லா நடக்கலாம். கால் வச்சு குழந்தைங்களை விளையாட விடலாம். அங்க மண்ணுல வீடு கட்டி குழந்தைங்க விளையாடுவாங்க, குச்சி சொரிக்க விளையாடுவாங்க. அதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கலாம், என்ஜாய் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். அப்ப அந்த குழந்தைங்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் இல்லையா? அதேதான் மழை நீர்லயும் வைட்டல் எனர்ஜி, உயிர் சக்தி அதிகமாச்சுன்னா பயமே போயிடும். பாத்திருக்கீங்களா? மழையில நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடுற குழந்தைங்களுக்கு தைரியம் தானா வரும். காரணம் மழை நீர்ல இருக்கக்கூடிய அத்தனை உயிர் சக்தியும் அவங்களுக்கு மனோதைரியத்தை கொடுக்கும். பஞ்சபூதத்துல அதுதானே இருக்கு, நீர் சக்தி. அதுவும் உடம்புல இருக்கும்போது அப்ப நம்ம ஆள் கிடைச்சிட்டா இருப்பா, நம்ம கூட்டாளி கிடைச்சிட்டாருன்னு தைரியம் தானாவே கிடைக்கும் அவங்களுக்கு. சோ பயம் இருக்கிற குழந்தைங்களை மழையில, தண்ணியில, ஆறு, கிணறு, குளத்துல எல்லாம் விளையாட விடணும். சரிங்களா? அதை பத்தி வந்து நம்ம பார்க்க போறோம். இயற்கை மருத்துவத்துல என்னென்ன தொந்தரவுகளுக்கு எந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போறோம். சோ இயற்கை வாழ்வியல 3வது என்ன பார்த்தோம் நம்ம அப்படின்னா, 2வது நம்ம நிலத்துல சொன்னோம் மண்ணுல விளையாடணும். அதே மாதிரி மண்ணுல விளையக்கூடிய பொருட்களை இயற்கையாக விளைய வச்சு அதை நம்ம என்ன பண்ணணும்? அப்படியே சாப்பிடணும். சமைச்சு சாப்பிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமானது. சமைச்சு சாப்பிடும் போது உயிர் சக்தி போயிடும். சமைக்காம அப்படியே இயற்கையா கிடைக்கிறத சாப்பிடும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? அப்படியே உயிர் சக்தி கிடைக்கும். அதன் மூலமா நமக்கு என்ன இன்னும் ஒரு ரொம்ப நல்ல பெனிஃபிட்னா, கவலையே வராது. சோ மண்ணுல விளையாடுற குழந்தைங்க கவலைப்பட மாட்டாங்க, தண்ணியில விளையாடுற குழந்தைங்க தைரியமா இருப்பாங்க, பயம் இல்லாம இருப்பாங்க. அது மாதிரிதான் நல்ல காற்றோட்டமான பெரிய பெரிய மரங்கள் நிறைந்த சோலைகள்ல, நல்ல ஒரு சுத்தமான காற்றோட்டம் உள்ள பகுதிகள்ல விளையாடுற குழந்தைங்க, அங்க வளர்ற மக்களுக்கு என்ன வராது அப்படின்னா துக்கமே வராது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க எப்பவுமே மனோதைரியத்தோட, ஒரு மன தன்னம்பிக்கையோட அவங்க வாழக்கூடியவங்க. துக்கம்ங்கிறது வராது. எந்த சூழலையும் எதிர்கொள்ளக்கூடிய மனோதிடம் கிடைக்கும். அதனால என்ன பண்ணணும்? நல்ல காற்றோட்டமான ஒரு இடங்கள்ல வாழணும். எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வந்து காற்று அப்படிங்கிறது நுரையீரல் சம்பந்தப்பட்டது இல்லையா? சோ சாதாரண சளியில இருந்து கரோனா வரைக்கும், டிபி வரைக்கும், ஆஸ்துமா வரைக்கும்லாம் பெரிய பெரிய வியாதிகள் வரைக்கும் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, காற்றோட்டமான இடத்துல வசிக்காம நல்ல ஒரு அடைச்சு போட்ட ரூமுக்குள்ள, எல்லாத்தையும் நம்ம இறுக்கமா இருக்கக்கூடிய ஒரு ரூமுக்குள்ள நம்ம தூங்குறோம் இல்லைங்களா, வசிக்கிறோம்ல, இது ஒரு முக்கியமான காரணம். அப்படி இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? சும்மா சின்னதா ஒரு 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 துக்கம் இல்ல, ஒரு ஏதாவது ஒரு இயலாமை, வீட்டுல ஏதோ ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா துக்கம் தாழாம தொண்டை அடிச்சு கண்ணுல முடி முட்டு நிக்கும் தண்ணி. பாத்திருக்கீங்களா? அது என்ன காரணம் அப்படின்னா துக்கம். அப்போ அந்த துக்கமே இல்லாம வாழணும்னா காற்றோட்டமான இடத்துல வசிக்கணும். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. அடுத்தது முக்கியமானது என்னன்னா நெருப்பு சக்திக்கு நம்ம என்ன சொன்னோம்? நல்ல ஒரு உடற்பயிற்சி. உடலுக்கு நல்ல சூட்டை ஏற்படுத்தக்கூடிய உடற்பயிற்சிகள் வேலை வெட்டி செய்யணும், நடக்கணும்.
உடம்புல இருந்து வேர்வை வெளில வர்ற அளவுக்கு உழைக்கணும். அப்படி இருந்துட்டோம்னா அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, சூடு எப்பவுமே அன்பா இருப்பாங்க. பாரபட்சம் இல்லாத ஒரு அன்பு. எல்லா உயிர்களிடத்தும் வள்ளல பெருமான் சொல்ற மாதிரி எல்லா உயிர்களிடத்தும் ஒரே மாதிரியான அன்பு செலுத்துது. அப்படி ஒரு அன்பு, பாசம், ஒரு அரவணைப்பு, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை. சோ பாசிட்டிவா என்னெல்லாம் நீங்க எமோஷன் சொல்றீங்களோ அப்படியெல்லாம் நிறைஞ்சவங்களா இருப்பாங்க. நல்ல உழைப்பாளிகள் பார்த்திருக்கீங்களா? உழைப்பினுடைய அருமை தெரிந்தவங்களுக்கு தான் கையில இருக்கக்கூடிய பணத்தினுடைய வேல்யூவும் தெரியும். சோ அப்படி இருக்கிறவங்கள நீங்க கஷ்டப்படுத்தவே முடியாது. புரியுதுங்களா? அதே சமயத்துல அந்த அன்பு தன்னை விட்டு ஒரு அன்பான ஒரு மனிதர் விலகி போயிட்டாரு, மீள முடியாத ஒரு இடத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா உடனடியா உடல் சில்லுத்து போய் என்ன ஆகும், அவங்களுக்கு தான் ஒரு மேசிவ் அட்டாக் எல்லாம் வர்றது. சரிங்களா? சோ அன்பு நிறைந்தவர்களா இருப்பாங்க. அதே சமயத்துல அந்த அன்பை இழக்க முடியாதவர்களாகவும் இருப்பாங்க. ஆனா தொடர்ந்து நல்ல உடற்பயிற்சி, உடல் உழைப்பு இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு வியாதியும் இல்லாம சந்தோஷமா விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்கும். இது என்னது ஒண்ணுது அந்த பற்று அதெல்லாம் பெருசா இருக்கவே இருக்காது. பாத்திருக்கீங்களா? அந்த காலத்துல எல்லாம் பெரியவங்க எல்லாம் நல்ல உழைப்பாளிகள். அவங்க எல்லாம் என்ன ரொம்ப எல்லாம் துக்கப்பட்டுக்கவே மாட்டாங்க, ரொம்ப கவலைப்பட்டுக்கவே மாட்டாங்க. ஒரு ஞானிகளா இருந்தாங்க. அததான் நம்ம சொல்றோம். முன்னோர்கள்லாம் யாரு? நம்மளுடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டா கூட்டன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்க எல்லாம் ஞானிகள், சித்தர்கள். அவங்க எல்லாம் காரணம் என்னன்னா மனதை ஒரு நிலையில வச்சிருந்தாங்க. அன்பு, கோபம் எல்லாத்தையும் ஒரே லெவல்ல வச்சிருந்தாங்க. அவசியப்படும் போதுதான் கோவப்படுவாங்க. அன்பை வெளிப்படுத்த வேண்டிய எல்லா இடத்துலயும் பாரபட்சம் இல்லாம அன்பு செலுத்தக்கூடியவர்கள். அப்படி இருந்ததுனாலதான் அவங்க ஆரோக்கியமா இருந்தாங்க. அன்னைக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் பாத்திருக்கீங்களா? ரொம்ப ரேரு. ரொம்ப துக்கமா ஏதோ ஒரு என்ன சொல்றது, யாராவது ஒருத்தர் தனக்கு வேண்டிய ஒரு தன் மனைவியோ கணவரோ தன் பிள்ளையோ அப்படி மறிச்சு போயிட்டாங்கன்னா மட்டும்தான் என்ன ஆகும், அவங்களுக்கு ஒரு திக்குன்னு ஆகி ஹார்ட் அட்டாக் வந்துட்டாங்க அப்படின்னு ஏதோ ஒண்ணு ரெண்டு இருக்கும், அவ்வளவுதான். பட் இப்போ அடிக்கடி ஆகுதே. காரணம் என்னன்னா ஒரு பாரபட்சம் இல்லாம அன்பு கிடையாது, பற்றுதல் அதிகம், ஞானம் இல்லை. எதுக்காக வருத்தப்படணும், எதுக்காக கோவப்படணும், எதுக்காக துக்கப்படணுங்கிற ஒரு ஒரு மன ஒரு நிலை, ஒருமித்த ஒரு நிலை இல்லாம எமோஷனல் இம்பேலன்ஸ் இருக்கு. மனநிலைகள்ல மாற்றம், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதுனால அவங்களால அதெல்லாம் தாங்கிக்க முடியறது இல்லை. புரியுதுங்களா? சோ உங்க குழந்தைங்க அன்பா எல்லார்கிட்டயும் இருக்கணும். முதல்ல உங்களை எல்லாம் கொண்டு போய் பெத்தவங்களை எல்லாம் கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விடாம, தெருவுல விடாம, சொத்துக்காக அடிச்சுட்டு உங்களுக்கு சாப்பாடு போடாம இருக்கணும் அப்படின்னா குழந்தைங்களை அன்பா வளர்க்கணும். பாரபட்சம் இல்லாம அன்பு செலுத்த சொல்லணும். அப்பா அம்மா கிட்ட காசு இருந்தாலும் இல்லைனாலும், அண்ணன் தம்பிகிட்ட சொத்து இருந்தாலும் இல்லைனாலும் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்த்து அன்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னா குழந்தைங்களை என்ன பண்ணணும், உழைப்பாளிகளாக உழைப்பினுடைய அருமையை சொல்லி தரணும். சும்மா சோபால உட்காந்து உட்காந்து எழுந்துட்டு இருந்தோம்னா என்ன ஆகும், கொழுப்பு அதிகமாயிடும், உடம்புல கொலஸ்ட்ரால் அதிகமாயிடும், அப்போ ஹார்ட் அட்டாக் வரும், மற்ற தொந்தரவுகள் எல்லாம் வரும், எல்லா பிரச்சனையும் வரும் இல்லையா? அது மிகப்பெரிய பிரச்சனையாகும். சோ இதுக்கு இந்த இயற்கை மருத்துவத்துல தீர்வுன்னு சொல்லலாம். இது இல்லைன்னா அதுக்கு போக வேண்டியிருக்கும். சரிங்களா? அதனால இப்ப என்ன ஆயிடுச்சு, யோகா வந்துருச்சுல்ல, அதையாவது பண்ணணும்ல, அதையாவது பண்ணணும், அவ்வளவுதான். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, எப்பவுமே சொல்லக்கூடியது, நல்ல ஒரு தூக்கம் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானது. நல்ல தூக்கம் யாருக்கு வரும்? எப்ப பார்த்தாலும் நம்மளை பத்தியே கவலைப்பட, பிரத்தியாரோட பிரச்சனைகளை பத்தியே யார் பேசிட்டு இருக்கோமோ அதை பத்தி கவலைப்படணும். அவங்களுக்கு என்ன ஆகும், நல்ல தூக்கம் வரும், நிம்மதி படுத்தவனே தூங்குவாங்க. ஏன்னா எப்ப பார்த்தாலும் நம்மளையே நினைச்சிட்டு இருக்காம அடுத்தவங்களுக்கு என்ன வேணும் அவங்களுக்கு பார்த்து பார்த்து செய்யறது. ஐயோ அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க, நான் இன்னைக்கு ஒருத்தர் பார்த்தேன், பாவம், ரொம்ப பாவமா வந்துட்டு இருந்தாரு, சாப்பாடு கூட வழி இல்ல, இப்படி பார்த்து பார்த்து பொதுநல சேவைகள் பண்றாங்க பாத்தீங்களா? மத்தவங்களுக்கும் தன்னை போல உடம்பு வேணும், அதாவது ஒரு ஆரோக்கியமான உணவு வேணும், ஒரு நல்ல ஒரு இருப்பிடம் வேணும், அவங்களுக்கும் நம்மளால முடிஞ்ச மாதிரி நடந்த உதவி எல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா? அவங்க எல்லாம் படுத்துக்கிட்டே தூங்கிடுவாங்க. இந்த சுயநலமா இருக்காங்க பாத்திருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் தன்னை பத்தியே கொல்லப்படுது, தான் அழகா இல்ல, தான் உடம்பு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு மட்டுமே வாழ்க்கை இப்படி ஒந்துக்கிறாங்க பாத்தீங்களா? இப்படி ஒரு மனநிலை இருந்தது அப்படின்னு சொன்னா அவங்களால எப்படி தூங்க முடியாது. தூக்கம் இல்லைன்னா என்ன ஆகும், கடந்த வகுப்புல நம்ம சொன்னோம்ல, அவ்வளவுதான். தூக்கம் இல்லைன்னா ஆரோக்கியம் இல்லை. சோ ஆரோக்கியத்தின் அடிப்படை, யாரு நிம்மதியா படுத்தவொடனே தூங்குறாங்களோ அவங்கதான் உண்மையாவே ஆரோக்கியமா இருக்காங்கன்னு அர்த்தம். சோ மனசு, புத்தி, உடம்பு எல்லா விதத்திலயும் அவங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு ஈக்குவலா இருக்கும், ஒரு பேலன்ஸ்டா இருக்கும். அவங்களால நிம்மதியா தூங்க முடியும். சரி, இது இல்ல என்ன பண்ணணும், இதுக்கு என்ன இயற்கை சொல்லுது பாடம் அப்படின்னு சொன்னா சிம்பிள். நல்லா பறந்த வெளியில வாக்கிங் போறதா இருந்தா பறந்த வெளியில நடக்கணும். நல்ல வான்வெளி, மேகம், அந்த பறந்த வெளிய பார்த்த மாதிரி நீங்க வெளியில உட்கார்றது, வெளியில வேலை செய்யறது, வீட்டை விட்டு வெளியில வரணும். சொன்னேன்னா இல்லையா, வெட்பாய்க்கோ ஏதாவது ஒண்ணு இயற்கை சீற்றம் வந்தாதான் வீட்டை விட்டு வெளில வரணும்ல. உங்களுக்கு தூக்கம் வரலன்னா வீட்டை விட்டு வெளில ஆகாயத்தை பார்த்து நிம்மதியா அதெல்லாம் ரசிக்கணும்.
அப்படி பறந்த வெளியில நீங்க வரும்போதுதான் உங்களுடைய மனசு விரிஞ்சு பறந்து ஒரு கூட்டுக்குள்ள இறுகி கிடக்காம நல்ல ஒரு ஈஸியான ஒரு என்ன சொல்றது மனசு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு இறுக்கம் இல்லாம ரிலாக்ஸ்ட் ஆவீங்க. அந்த மாதிரியான வானத்தை பார்த்து, கடலை பார்த்து, மண் பரப்பை பார்த்து, பறந்த வெளிகளுக்கு வந்து ஒரு பார்க்குக்கு வெளியில வந்து எல்லாரையும் வெளியில பார்க்கும்போது சும்மா வீட்டு மொட்டை மாடியில வாக்கிங் போகாதீங்க. கொஞ்சம் வெளியில வந்து அங்க வாக்கிங் போங்க. எல்லாரையும் பார்க்கலாம். எல்லாருடைய வளர்ச்சியும் பார்க்கலாம். எல்லாருடைய கஷ்டத்தையும் பார்க்கலாம். பார்க்கும்போது நம்ம பரவாயில்லப்பா, கடவுள் நமக்கு நல்லதுதான் கொடுத்துருக்காங்கிற ஒரு எண்ணம் கிடைக்கும். நமக்குள்ள ஒரு எண்ணம் வரும். இந்த எண்ணம்லாம் வரணும்னா, ஆகாய சக்தியை பெறணும்னா, நல்ல தூக்கம் வரணும்னா, நீங்க ஆரோக்கியமா ஆகணும்னா என்ன பண்ணணும்? வீட்ல இருந்து எப்பெல்லாம் முடியுதோ, எவ்வளவு முடியுதோ வெளியில இருக்கணும். பறந்த வெளியில வாழ பழகிக்கோங்க. தூங்குறதுக்கு மட்டும் ரூமுக்கு போனா போதுமானது. சரி, இதெல்லாம் கடந்த வகுப்பினுடைய இன்ட்ரோடக்ஷன். ஏன் இவ்ளோ பேசுறோம் அப்படின்னா, இது தெரியாம நீங்க இயற்கை மருத்துவத்துக்குள்ள போகவே முடியாது. புரியுதுங்களா? சரி, இயற்கை மருத்துவம்னா என்ன? இந்த வாழ்க்கை முறையெல்லாம் நான் சொன்ன மாதிரி யாரெல்லாம் வாழலையோ உங்களுக்கு இயற்கை மருத்துவம் அவசியம். இயற்கை வாழ்வியல் முறையை தவற விட்டவர்கள், இயற்கை வாழ்வியல் முறையை வாழ இயலாதவர்கள், அதுல இருந்து மாறி வந்து பல வெஸ்டர்ன் கலாச்சாரம் பாரம்பரியத்துல இருந்து மாறி நம்ம மேலை நாட்டு கலாச்சாரத்துல வாழறவங்களுக்கு இயற்கை மருத்துவம் அவசியம். இது மட்டும் இல்ல, இன்றைக்கு இருக்கக்கூடிய அது ஆங்கில மருத்துவமாகட்டும், தமிழ் மருத்துவம்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய சித்த மருத்துவமாகட்டும், ஆயுர்வேத மருத்துவம், ஹோமியோபதி மருத்துவம், யுனானி மருத்துவம் என்ற இந்திய மருத்துவங்களாகட்டும், நீங்க எந்த மருத்துவம் பண்ணினாலும் இயற்கை மருத்துவத்தினுடைய சப்போர்ட் இல்லாம 100% உங்களால அந்த தொந்தரவுல இருந்து வெளியில வரவே முடியாது. இதை யாராலையும் மறுக்கவே முடியாது. இந்த மருத்துவத்தை எடுத்துக்கிட்டவங்களாகட்டும், இல்ல எந்த நோயினால பாதிக்கப்பட்டாங்களா வேணா நீங்க யோசனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன சொல்றாங்க? நேரத்துல சாப்பிட்டு நேரத்துல தூங்கு சொல்றாங்களா? ரொம்ப உடம்புக்கு முடியலன்னு போயிட்டாலே சுலபமா செரிக்கக்கூடியதை சாப்பிடு சொல்றாங்களா? லிஸ்டே போட்டுருவாங்களா? இதெல்லாம் சாப்பிடு, இதெல்லாம் சாப்பிடாது, முடிஞ்ச வரைக்கும் கடையில சாப்பிடாது. இதுல என்னது நினைக்கிறீங்க? இயற்கை வாழ்வியல் முறை தானே, நம்மளுடைய மரபு வாழ்க்கை தானே. இதை எந்த டாக்டராவது சொல்லாம இருக்காங்களா? நீங்க பெரிய கார்டியாலஜிஸ்ட போனாலும் சரி, ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ட்ட போனாலும், நியூராலஜிஸ்ட போனாலும், நீங்க எப்படிப்பட்ட டாக்டர்கிட்ட போனாலும், நீங்க ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போனாலும் இயற்கை வாழ்வியல் முறையை, இயற்கை மருத்துவ முறையை சொல்லாம வெறும் அந்த மருந்து மாத்திரையில உங்களை குணப்படுத்தவே முடியாது. நீ எப்படி வேணா இரு, நான் கார்டியாக் சர்ஜரி பண்றேன், நீ 5 லட்சம் கட்டிட்டல, நீ போய் உன் இஷ்டத்துக்கு நான் என்ன வேணா இரு சொல்றாங்களா யாராவது? உன் இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணலான்னு சொல்றாங்களா? இத்தனை லட்சம் ரூபாய் நான் கொடுத்துருக்கேன், உன்னை நம்பி நான் உடம்பு கொடுத்துருக்கேன், ஆபரேஷன் தான் பண்ணிட்டேன், இன்னும் என்ன நான் என் இஷ்டத்துக்கு வாழலாம்லான்னு யாராவது கேட்க முடியுமா? இல்ல. திருப்பியும் என்ன ஆகணும்? லைஃப் ஸ்டைலுக்கு வந்துதான் ஆகணும். உங்களுடைய வாழ்க்கை முறை நீங்க சரி பண்ணிக்காம எப்படிப்பட்ட சிகிச்சை எத்தனை கோடி கொடுத்தாலும் வாழ்க்கை முறையை முழுவதுமாக மாற்றிக்கொள்ளாமல் இயற்கைக்கு நேரான ஒரு வாழ்வியல் முறையை வாழாம உங்களால என்ன பண்ண முடியாது? முழுமையாக குணம் பெற முடியாது. சொல்லிக்கலாம், போயிட்டு வந்தேன், சர்ஜரி பண்ணேன், பரவாயில்ல, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உண்மையாலுமே ஆழ் மனதோட நல்லா இருக்கேன்பா அப்படின்னு யார் தெரியுமா சொல்லுவா? இயற்கை மருத்துவம் அதனுடைய இணைந்த மருத்துவம் செய்யறவங்களாலதான் சொல்ல முடியும். இதை அனுபவிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இன்னொரு உதாரணம் சொல்றேன்னா, இப்ப பெரும்பாலும் இப்போ மூலம் வியாதி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்கன்னா, மூலம் பைல்ஸ் இல்ல ஹெமராய்ட்ஸ் சொல்லுவாங்க வெஸ்டர்ன் மெடிசன்ல. ஹெமராய்ட்ஸ் அப்படின்னு சொன்னா என்னங்க? ரத்த குழாய்கள் வெடிச்சு போகுது, இவ்வளவுதான். இது அந்த மலை வாய்ப்பகுதியில இருக்கக்கூடிய சின்ன 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 ரத்த குழாய்கள், கேபிலரிஸ்ன்னு சொல்லுவோம். இது என்ன ஆயிடும்னு சொன்னா, சூடின் காரமா அழுத்தம் அதிகமாகி உட்கார்ந்துட்டே ஒரு வேலை செய்யும் போது அழுத்தம் அதிகமாகி இறுகி போய், சூடு காரணமா இறுகி போய் அப்படியே ரொம்ப ரஃப் ஆகி போயிருக்கும். இப்ப இது என்ன பண்ணுவாங்க? நீங்க முக்கி போய் டாய்லெட் போகும்போது வெளியில கழிவு வெளியில வருதோ இல்லையோ, மலம் போகும்போது மலம் வருதோ இல்லையோ, அந்த இடத்துக்கு போய் இறுகி போயிருக்க ரத்த குழாய்கள் வெடிக்கும். அங்க என்ன ஆகும்? ப்ளீட் ஆகும். சரியா? ரத்தம் என்ன ஆகும்? சும்மாவே நீங்க எங்கேயாவது ஹோட்டல்ல போய் வெளியில போய் எங்கேயாவது டிராவல் பண்ணிட்டு வரும்போது நல்ல ஒரு காரசாரமா ஒரு பிரியாணி சாப்பிட்டுட்டு வாங்க, அடுத்த நாள் என்ன ஆகுது உங்களுக்கு? ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி அந்த சூடு, தண்ணி சரியா குடிக்க முடியாது, கழிவுகள் சரியா வெளியே போயிருக்காது, ஹோட்டல்ல வேற நல்ல காரசாரமா போட்டிருக்கோம், மத்தியான வேலையில பிரியாணி சாப்பிட்டுருப்பீங்க, நைட்டு வீட்டுக்கு வந்து டாய்லெட் போலான்னு போவீங்க, இல்ல அடுத்த நாள் காலையில டாய்லெட் போயிருப்பீங்க. தெரியுதா இல்லையா? உட்கார முடியுதா நம்மளால? கோபம் வரும். அங்க எரியிற எரிச்சல் மைண்டுக்குள்ள எரிச்சலை எழுப்பி யாருக்கும் எதுக்கால வந்தாலும் அம்மாவா பொண்டாட்டியா பிள்ளையா கவலையா பட மாட்டோம், எரிஞ்சு விழுவோமா இல்லையா? காரணம் என்ன? அங்க இடத்துல இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள்ல இந்த எரிச்சல், ரத்த குழாய்கள்னால எரிச்சல் தான், கல்லீரல்னாலே எரிச்சல் தான், தசைகள் தசை நார்கள் ரத்த குழாய்கள்னால எரிச்சல் தான், பர்னிங்.
இருந்ததுனாலே எரிச்சல். பின்னாடிச்சு சூடு, அளவுக்கு அதிகமான சூட்டின் காரணமா ரத்த குழாய் வெடிச்சிருச்சு. டாய்லெட் போகும்போது வெடிச்சு லைட்டா டாய்லெட்ல என்ன ஆகும், மலத்துல கொஞ்சம் ரத்தம் வருமா இல்லையா, பாத்துருக்கீங்களா? இது சாதாரண மூலம் இல்லைங்களா? இந்த மூலத்துக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் சர்ஜரின்னு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளா ஹாஸ்பிட்டல்ல போய் இப்ப என்ன பண்றோம், சர்ஜரின்னு பண்றோமா? சர்ஜரி முடிச்ச உடனே டாக்டர் என்ன சொல்வாரு, போய் ஒரு வாரத்துக்கு புளி மிளகா இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. சாப்பிடாம கஞ்சி, பழங்கள், ஜூஸ் இதெல்லாம் மட்டும் குடிச்சிட்டு இந்த மாத்திரையும் சாப்பிட்டுக்கோ, போய் இருந்துக்கோ. அப்புறம் ஒண்ணு சொல்வாருங்க, சர்ஜரி பண்ணவங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோ, வெந்நீர் வச்சுக்கோ, கொஞ்சம் கல்லு போட்டுக்கோ, மஞ்சத்தூள் போட்டுக்கோ, 5 நிமிஷம் உட்காந்துக்கோ. அந்த மலவாய் பகுதி ஆபரேஷன் பண்ண இடம் படுற மாதிரி அந்த பாத்திரத்துல முழுகிற மாதிரி 5 நிமிஷம் உட்காந்துக்கோ. அதுக்கப்புறம் என்ன சொல்வாரு, திருப்பி அந்த தண்ணியை கொட்டிட்டு பச்சை தண்ணியை விட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் உட்காந்துக்கோ. இவ்வளவுதான். ஒரு நாளைக்கு காத்தால நைட்டு 2 வேளை பண்ணன்னு சொல்லுவாங்க. இது என்னது, இது வெஸ்டர்ன் மெடிசன்ல இருக்கா இந்த தெரப்பி? பட் இயற்கை மருத்துவத்துல இருக்கு. இதோட பேர் என்ன தெரியுங்களா? ஹாட் அண்ட் கோல்டு சிட்ஸ் தெரப்பின்னு பேரு. எதுல? இயற்கை மருத்துவத்துல. அதாவது சுடுநீர் குளிர்ந்த நீர்ல சிட்ஸ் தெரப்பி பாத்ன்னு சொல்லுவோம். சிட்ஸ்னா என்னங்க, உட்கார்றது, அவ்வளவுதான். சுடுது நீர்ல பச்சை தண்ணியில மாறி மாறி உட்கார்றது. சரிங்களா? இப்படி உட்கார்ந்தோம்னா என்ன ஆகும், அந்த இடத்துல சுருங்கி விரிகிற தன்மை ரொம்ப கடினமா இருக்கக்கூடியது மென்மையாகும். மென்மையானதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், ரத்த ஓட்டம் சீராகி தானாவே சரியாகும். அதுல உணவு முறைகளும் அவங்க கவனமா இருந்தாங்கன்னா அதுதான் உணவு மருத்துவம். இது இந்த உணவு மருத்துவம் எதுல இருக்கு? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நியூட்ரிஷன் டயட்டெட்டிக்ஸ் வந்து வெஸ்டர்ன்ல தான் இருக்கு. இல்ல, முதல்ல வந்தது நம்முடைய ஆதி தமிழர்கள் கிட்ட தான் வந்தது. நம்மளுடைய பாரம்பரியம் சொன்னது. என்ன சொல்லுவாங்க, உடம்புக்கு முடியல அப்படின்னு சொன்னா என்ன சொன்னாங்க, உண்ணாவிரதம் வீரிய மருந்துன்னு சொன்னாங்க. சாப்பிடவே கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படி இல்லைன்னா, ரொம்ப முடியலன்னா, வயதானவர்கள் இருக்கிறாங்க, இல்லைன்னா குழந்தைகளா இருக்கிறாங்க, இல்ல பிள்ளை பெத்தவளா இருக்கா, இல்ல அவங்க வந்து பிரெக்னெண்டா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சில விதிகளுக்கு என்ன சொல்லுவாங்க, வெறும் நீர் ஆகாரம் மட்டும் எடுத்துக்கும். பழத்தை ஜூஸ் அடிச்சு கூடிய அப்போல்லாம் பெருசா பழங்கள் இருக்காது. நீர் ஆகாரம் அப்படின்னா என்ன, கஞ்சி, கூழ், தண்ணியில சாப்பாட்டை போட்டு அந்த தண்ணி மட்டும், பழைய சோறு தண்ணி, ப்ரோபயோட்டிக் வாட்டர் நம்ம அப்படியே ஸ்டைலா சொல்றோம்ல, இதெல்லாம் இப்ப பழைய சோறு. ஆரோக்கியமா அவங்க இருந்ததுக்கு மிக மிக முக்கிய காரணமான உணவு என்னது, நம்முடைய பாரம்பரிய உணவு பழைய சோறு. இன்னைக்கு ஐஸ் பிரியாணியாவும் ப்ரோபயோட்டிக் வாட்டராவும் திரும்ப நமக்கே வருது இப்போ. சரிங்களா? சோ இதெல்லாம் அவங்க குடிச்சதுனால அவங்க என்னன்னாங்க, ஆரோக்கியமா இருந்தாங்க. அதைவே தான் இப்ப என்ன சொல்றோம், டாக்டர் சஜஸ்ட் பண்றாரு, ப்ரோபயோட்டிக் வாட்டர் எடுத்துக்கோங்க, பைல்ஸ் ரொம்ப நல்லா கியூர் ஆயிடும். ஆஃப்டர் சர்ஜரி பண்றீங்கல்ல, அதுக்கு பதிலா இயற்கை மருத்துவத்துல என்ன பண்றோம் தெரியுங்களா, இதையவே ஆபரேஷனுக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ண சொல்றாங்களோ அத அப்படியே இயற்கை மருத்துவத்துல ஒரு பைல்ஸ் ஹெமராய்டுன்னு ஒரு பேஷண்ட் வந்தா நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு 10 நாளைக்கு எங்க இடத்துல வந்து தங்கிக்கும். காத்தால இருந்து நைட்டு வரைக்கும் நாங்க 2 முறை வந்து மலம் இலக்கி கொடுப்போம். கடுக்காய் பொடியோ பிஞ்சு கடுக்காய் சூர்ணமோ கொடுப்போம். சாப்பிடணும், நல்லா மலம் ஃப்ரீயா வெளியில போகணும். அல்லது எனிமா கொடுப்போம், நீர்ல எனிமா கொடுப்போம், கழிவுகளை சுத்தம் பண்ணுவோம். நீங்க முக்கவே கூடாது, தானா ஒண்ணு இலகி போகணும். அப்படி இல்லைன்னா நாங்களா தண்ணி ஊத்தி கழுவி வெளியில எடுப்போம் அப்படின்னு சிகிச்சை சொல்லுவோம். இதுக்கு பேரு டீடாக்சிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம், இனிமா எடுக்கிறது. சரிங்களா? அடுத்தது மலம் இலக்கி கொடுப்போம். என்ன மலம் இலக்கியா கொடுப்போம், கடுக்காய் பொடி எல்லாம் மருந்து. பெரும்பாலும் இயற்கை மருத்துவத்துல பழங்கள் தான், நார்ச்சத்து உள்ள உணவுகளை பச்சையா கொடுப்போம். இயற்கை உணவு அதுதான் டாக்டர் சொல்றாரு, வெறும் பழங்களை சாப்பிடு, ஜூஸ குடி, கஞ்சியா குடி. ஆனா நாங்க என்ன பண்ணுவோம், இங்க முழுசா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, முழுக்க 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 பழங்கள் தான், பச்சை காய்கறிகள், ஜூஸ் தான். இது 2 மட்டுமே கொடுத்து 10 நாள் என்ன பண்ணிடுவாங்க, 3வது நாள் அது குணம் அடைஞ்சிரும். ஆனா ஏன் 10 நாள் அப்படின்னா, இயற்கை மருத்துவத்துல நான் சொன்ன மாதிரிதான் 100% உங்களுக்கு குணம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா முழு உடல்லயும் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வெளியில எடுத்தா, நீங்க சொன்ன வியாதி, நீங்க கண்டுபிடிக்காத வியாதி, உங்க டாக்டரால செக்அப் பண்ணி கண்டுபிடிக்க முடியாத வியாதி, உங்களுக்கே தெரியாத வியாதி, உங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது அத்தனையும் நீங்க ஒரு பிரச்சனைக்காக போனீங்கன்னா அந்த ஒரு பிரச்சனை 3 அல்லது 4 நாட்கள்ல குணமடைஞ்சிரும். மீதி 6 நாட்கள் கம்ப்ளீட் பாடி சர்வீஸ் நடக்கும். இதுதான் இயற்கை மருத்துவ சிகிச்சை. இயற்கை மருத்துவ மையங்கள்ல இதுதான் நடக்கும், கம்ப்ளீட் பாடி சர்வீஸ். நீங்க போனது பைல்ஸுக்காக, ஆனா நாங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட் நேச்சுரோபதியில என்ன அப்படின்னா, இந்த கம்ப்ளீட் பாடி டீடாக்சிபிகேஷன். உடல்ல ஆரம்பிச்சு உச்சங்காலில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்ன பண்ணிடுவோம், மொத்த பாடியில கூடிய குப்பை எல்லாத்தையும் தூக்கி வெளியில போட்டுரும்.
போட்டுட்டு அந்த சிகிச்சை முறைகள் கொடுத்து அந்த உணவு முறைகளை கொடுத்து கம்ப்ளீட்டா ஃப்ரெஷ் பாடியை வெளியில அனுப்பும். புரியுதுங்களா? இப்ப புரியுதா ஏன் இயற்கை மருத்துவம் வந்து அவ்வளவு சிறப்பானது? இயற்கை மருத்துவம்னா என்ன பண்ணுவாங்க? சரி, ரெண்டாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். பிரசவத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க இல்லையா? ஹாஸ்பிட்டல்ல போய் பிரசவம் பார்த்தா எல்லா பெண்களுக்கும் தெரியும், இனிமா கொடுப்பாங்க. அது வெஸ்டர்ன் மெடிசன்ல இருக்கா? நேம் நாங்க சோப் வாட்டர் யூஸ் பண்றாங்க, அவ்வளவுதான். இயற்கை மருத்துவத்துல அது முக்கியமான சிகிச்சை. இனிமா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி. இயற்கை மருத்துவத்துல முதல் உதவி மாதிரி நாங்க சொல்லுவோம். நீங்க அவசர சிகிச்சைக்கு அப்படின்னு போக வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு நபரா இந்த பூமியில வாழணும்னு நினைச்சீங்கன்னா ஒன்னே ஒண்ணு கையில வச்சுக்கிட்டா போதும். இனிமா கேன், ஒரு டம்ளர், அதோட ஒரு டியூப், அதுல ஒரு நாசில், இவ்வளவுதான். பார்த்திருப்பீங்க பெரும்பாலும் நிறைய பேரு இனிமா கேன் பார்த்திருப்பீங்க. எல்லா இடங்களையும் கிடைக்கும், நெட்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த இனிமா கேனை வீட்டுல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும், அஸ்தமா அட்டாக்கே வந்தாலும், டெலிவரி சிவியர் பெயின் தாங்க முடியாத அளவுக்கு வண்டியில ஸ்ட்ரெச்சர்ல தூக்கி கூட கொண்டு போக முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தாலும், வாட் எவர் த எமர்ஜென்சி கண்டிஷன்ஸ் என்னன்னு இருக்கட்டும், கூட ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி இனிமா மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா, கட்டாயமா சொல்றேன், 20 வருஷம் அனுபவத்துல சொல்றேன், அவங்களுக்கு சிவியர் கேசஸா இருந்தா கூட 75%, 75%ல இருந்து 95% வரைக்கும் சிவியாரிட்டி போயிடும். இதோட ஃபர்ஸ்ட் எய்ட் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாங்க ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சின்னு பேஷண்ட்ஸ் வந்துட்டாங்கன்னா முதல்ல நாங்க எல்லாருக்கும் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அத ஒண்ணு முதல்ல பண்ணணும், ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, இந்த ஒண்ணு சரியா நீங்க தொடர்ந்து பண்ணீங்க அப்படின்னு சொன்னாலே 4448 வியாதிகள்ல எனக்கு தெரியல, நான் ரிசர்ச் பண்ணல, பெரும்பாலும் நோய்கள் என்னவாயிடும்னு சொன்னா தானாவே குணமடைஞ்சிடும். எதனால? இந்த எனிமா அப்படிங்கிற ஒரு கருவியை பயன்படுத்தி நீங்க உங்களுடைய அந்த மலக்குடலை சுத்தம் செய்தாலே போதும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் நாள் சொன்னேன், இயற்கை மருத்துவம் பார்ட்ல சொன்னேன், 1ல சொன்னேன், அத நினைவுபடுத்தி பாருங்க. கான்ஸ்டிபேஷன் இஸ் த மதர் ஆஃப் டிசீஸ். இது யார் சொன்னது? வெஸ்டர்ன் மெடிசன் சொல்றது தானே. நம்மளும் என்ன சொல்றோம்? மலச்சிக்கல் தான் எல்லா சிக்கலுக்கும் காரணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ மலச்சிக்கலை சரி பண்ணாலே போதும் இல்லையா? பல வியாதிகள், நீங்க பெருசுன்னு நினைக்கக்கூடிய எல்லா வியாதிகளும், எமர்ஜென்சியா 108 கால் பண்ண வேண்டிய எல்லா வியாதிகளுமே அதனுடைய மிகப்பெரிய தீவிரத்துல இருந்து, எமர்ஜென்சில இருந்து நீங்க வீட்டுக்கு கொண்டு வர முடியும். அவ்வளவு அற்புதமான ஒரு சிகிச்சை முறை இனிமா சிகிச்சை முறை. இது என்னது? கழிவு நீக்க கருவியை போயிட்டு நீங்க இனிமா வந்து ஒரு சிகிச்சை முறை. எக்ஸாக்ட்லி, நேச்சுரோபதியில அதை நாங்க இப்படி சொல்லவே மாட்டோம். நேச்சுரோபதியில அது பிரைமரி ட்ரீட்மெண்ட், அது இல்லாம ட்ரீட்மெண்டே கிடையாது. காரணம் என்ன? அங்க சுத்தம் பண்ணாம நீங்க எதையுமே சரி பண்ண முடியாது. டாய்லெட்டை சுத்தம் பண்ணாம உங்க வீட்டுல நீங்க வந்து ஆரோக்கியமா இருக்க முடியுமா? இதுல ஒரு இன்சிடென்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். விவேகானந்தர் நீங்க வந்து அமெரிக்கால இருந்து தன்னுடைய ஆசிரமத்துக்கு திரும்பி வந்த போது முதல்ல அவர் வந்து மாணவர்களுடைய விடுதியில போய் இந்த குழந்தைங்க ஆரோக்கியமா இருக்காங்களா, இங்க எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு அவர் பார்த்த முதல் இடம் எங்கன்னு சொன்னா கிச்சனோ ரூம்ஸோ கிடையாது, மேல போய் டாய்லெட்ல தான் பார்த்தோம். அங்க அது சுத்தம் இல்லாத போது தன்னை என்ன பண்ணாரு, அதை முதல் தன் கைகளால் எடுத்து சுத்தம் பண்ணாரு. அந்த அளவுக்கு சுத்தம். அந்த இடம் சுத்தமா இல்லைன்னா நீங்க என்ன போய் ஆன்மீகம் சொல்லி கொடுத்தாலும், என்ன போய் ஆரோக்கியத்தை சொல்லி கொடுத்தாலும், எவ்வளவு பெரிய ஞானத்தை கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. நீங்க கார்டியாக் அரெஸ்டே வந்தனாலும் இங்க பம்ப் பண்ணி பிரச்சனை இல்ல, அங்க இருக்கக்கூடிய கழிவு வெளில எடுத்து அபான வாங்கி நீங்களும் பிராணசக்தி போகும், ஹார்ட் அட்டாக் சிவியாரிட்டில இருந்து கம்மியாயிடும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ற, பல ஃபர்ஸ்ட் எய்ட் கேண்டிடேட்ஸ் அவசியம் உள்ள எமர்ஜென்சி கேஸ்ல 3rd ஹார்ட் அட்டாக் 4th ஹார்ட் அட்டாக் வந்தவங்க கூட, ஆஸ்தமெட்டிக் அட்டாக் எத்தனை பேர் சாவு வரைக்கும் போனவங்க கூட வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடியது நான் கொடுத்த எனிமா சிகிச்சை. முறையா கூட இருக்கிறவங்க இதை கத்துக்கிட்டு பண்ணா போதும். பெரிய ஒரு என்ன சொல்றது, பெரிய என்னது, ஒரு பெரிய காவியம்லாம் ஒண்ணும் கிடையாது, மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயம்லாம் ஒண்ணுமே இல்லை. இயற்கை மருத்துவத்தை கற்றுக்கொள்வதற்கு சாதாரண காமன் சென்ஸ் இருந்தா போதும். ஆனா இத வந்து கத்துக்கிறதுக்கு நிறைய பேருக்கு ஏதோ இயற்கை மருத்துவம்னா நம்ம கத்துக்க முடியாத விஷயம், இது பெரிய விஷயம், மருத்துவம் அப்படின்னு கிடையவே கிடையாது. பக்க விளைவு இல்லாத நம்முடைய பாரம்பரிய ஒரு வாழ்வியல் முறை. பக்க விளைவு இல்லாத, 100% பக்க விளைவு இல்லாத
நம்முடைய பாரம்பரிய வாழ்வியல் முறைதான் இயற்கை மருத்துவம். அது மட்டும் இல்ல, இயற்கையோடு சேர்ந்த நம்ம எங்க இருக்கோம்? பிரபஞ்சத்துல இருக்கோம். பிரபஞ்ச சக்தியை கொடுத்து நம்மள வாழ்வியலுக்குள்ள கொண்டு போகக்கூடிய ஒரே சிகிச்சை முறை இயற்கை மருத்துவம். ஏன் அப்படின்னு சொன்னா, பெரும்பாலும் வியாதிகளை இந்த இனிமா சிகிச்சை மாதிரி நாங்க என்ன சொல்றோம்னா நீர் சிகிச்சைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். பிரபஞ்சத்துல என்னெல்லாம் இருக்கு? 5 இருக்கு சொன்னோம் இல்லையா? பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5 வச்சு தாங்க சிகிச்சையே இருக்கு இயற்கை மருத்துவத்துல. நான் முன்னாடி சொன்னதுதான். இந்த 5 எல்லாம் நீங்க சரியா பயன்படுத்திக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இயற்கை வாழ்வியல்ல முழுமையா நீங்க அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, you are 100% healthy person, physically and psychologically, mentally. இது மூணு இருந்தா தானே உண்மையான ஆரோக்கியம். அதாவது உடல் அளவிலும், மனதளவிலும், புத்தி அளவிலும் நீங்க ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் முழுமையான ஆரோக்கியமான மனிதன் ஆக முடியும். இதை யாரால சரி பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? சைக்காட்ரிஸ்ட போய் பாக்குறோம், பிசியாலஜிஸ்ட போய் பாக்குறோம், பெத்தாலஜிஸ்ட போய் பாக்குறோம். ஆனா நம்ம ஆரோக்கியமா இல்லையே. எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்தாச்சு இல்ல, இவ்வளவு பெரிய பெரிய மெஷினரிஸ் வந்தாச்சு இல்ல, எவ்வளவு பண்றோம்ல. பட் ஆனா பேஷன்ஸ் அதிகமாகிட்டே தானே இருக்கும். சோ எங்க நம்ம குறை வைக்கிறோம்? புரிஞ்சுதா யாருக்காது உங்களுக்கு? எங்க குறை வைக்கிறோம் நம்ம? இவ்வளவு டெக்னாலஜி, இவ்வளவு நம்ம எல்லாரும் பெரிய பெரிய சயின்டிஸ்ட், இவ்வளவு படிக்கிறோம்ல, எவ்வளவு டிகிரிஸ் நமக்கு பேருக்கு பின்னாடி, எவ்வளவு கேம்ப்ஸ் போறோம், எவ்வளவு செமினார்ஸ் அட்டன் பண்றோம், எவ்வளவு புக்ஸ் படிக்கிறோம், யூடியூப்ல, சோசியல் மீடியால எவ்வளவு பாக்குறோம்ல. டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நம்ம கை அடக்கத்துக்குள்ள ஒரு ஸ்மார்ட் போனுக்குள்ள எல்லாமே வந்தாச்சு. பட் ஸ்டில் நம்ம எங்க தோத்து போயிருக்கோம்? மருத்துவத்துல தோத்து போயிருக்கோம்ல. எங்க கோட்டை விட்டுருக்கோம்? வாழ்வியல்ல கோட்டை விட்டுட்டோம். சிம்பிள். புரிஞ்சுதா இப்ப உங்களுக்கு? வாழ்வியல்ல கோட்டை விட்டவங்க தான் மருத்துவத்தை நாடி போக வேண்டிய சூழல். அதனாலதான் திரும்ப திரும்ப எல்லா இடங்களுக்கும் நான் போய் வகுப்பு எடுக்கிறதே, தயவு செஞ்சு மருத்துவத்தை பத்தி நான் எடுக்கிறதே கிடையாது. வாழ்வியலுக்கு வாங்க, திரும்பியும் வாழ்வியலுக்கு வாங்க. நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறது வாழ்க்கையே கிடையாது. குடல் பிடிச்சிட்டு போய் வெயில பார்த்தோன்னே குடை பிடிக்கிறது, மழையை பார்த்தோன்னே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறது இல்லையா? மொத்தமா அடைச்சிட்டு குடும்பம் நடத்துறது. எப்படி குழந்தை பிறக்கும்? ஆஸ்துமா வராம என்ன பண்ணும்? குழந்தைக்கு பிறக்கிற குழந்தைக்கு டயபெட்டிஸ் வராம என்ன பண்ணும்? கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி 7 வயது குழந்தைக்கு டயபெட்டிஸ் 50 யூனிட் ஹாஸ்பிட்டல்ல வச்சு 50 யூனிட் 3 நேரமும். தெரியுமா உங்களுக்கு? இன்சுலின் போடுறது எவ்வளவு கொடுமை தெரியுமா? நீங்க பாத்துருக்கீங்களா? 3 நேரமும் அந்த குழந்தைக்கு ரத்தத்தை வந்து பிரிக் பண்ணி டெஸ்ட் பண்ணி ஒவ்வொரு நேரமும் அது 100 யூனிட் இதுக்குள்ள வரணும். வந்தாதான் இன்சுலினை கம்மி பண்ண முடியும். எப்படிப்பட்ட கொடுமைகள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? வாழ்வியல மறந்துட்டீங்க, வாழ மறந்துட்டீங்க. தப்பா வாழணும். இந்த அவேர்னஸ், இந்த விழிப்புணர்வு தான் என்னுடைய கடமைன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. மருத்துவம்ங்கிறது அவசியம் இல்லை யாருக்கு? இயற்கையோடு சேர்ந்த வாழ்க்கை முறை. நான் கடந்த முறை சொன்னேன்ல, நம்மை தவிர அனைத்து ஜீவராசிகளும் ஆரோக்கியமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, மன நிம்மதியோட இருக்கு. பாத்திருக்கீங்களா நீங்க? பறவைகளை பாருங்க, விலங்குகளை பாருங்க, பசுக்களை பாருங்க, நாய்களை பாருங்க, ரொம்ப சந்தோஷமா ஆரோக்கியமா. அவங்கள எந்த கைனகாலஜிஸ்ட் கிட்ட போறாங்க, எந்த ஐ ஸ்பெஷலிஸ்ட போறாங்க, எந்த கார்டியாலஜிஸ்ட போறாங்க? ஒண்ணுமே கிடையாதுல்ல. காரணம் இயற்கையோடு சேர்ந்த வாழ்க்கை முறை அவங்க வாழறாங்க. அப்ப நம்ம இயற்கையோட சேர்ந்த வாழ்க்கை முறையை வாழ்ந்தாதான் நம்மளும் அவங்களோட மாதிரி ஆரோக்கியமா இருக்க முடியும், சந்தோஷமா இருக்க முடியும், நிம்மதியா இருக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் நம்ம அவங்க கிட்ட கத்துக்கணுமா இல்லையா? இயற்கையை நமக்கு சொல்லி கொடுக்குது. கொரோனா டைம்ல நிறைய சொல்லி கொடுத்தது. அப்போ நல்ல ஒரு பாடம் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும். இந்த அனுபவம் எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா உலகம் முழுக்க கொரோனா இருந்தது இல்லையா? அந்த பீரியட் நினைச்சு பாருங்க. அது மோசமான பீரியட் தான். ரொம்ப கசப்பா, திருப்பி வரக்கூடாது, அனுபவிக்கூடாத ஒரு சூழல் தான். ஆனா நம்ம கத்துக்கிட்ட பாடம். அந்த டைம்ல அனாவசியமா எல்லா நேரமும் ஹோட்டல் இல்ல, ஸ்நாக்ஸ் கடைங்க இல்ல, பேக்கரிஸ் இல்ல இல்லையா? வெளியில போனாலே கொரோனா வந்துருங்கிற பயம் இருந்தது இல்லையா? அப்ப எல்லாரும் எப்படி இருந்தீங்க? ஆரோக்கியமா இருந்ததா இல்லையா? வயித்தால போல யாருக்கும், வாமிட் ஆகல யாருக்கும், ஸ்கின் சொரியாசிஸ் வரல யாருக்கும், டயபெட்டிஸ் கூடவே இல்ல. புரிஞ்சுதா உங்களுக்கு? அனுபவிச்சிருக்கீங்கல்ல எல்லாரும் வீட்டை சுத்தி. இப்ப திருப்பி வந்துட்டு இருக்கு அந்த பிரச்சனை எல்லாம். காரணம் ஹோட்டல்ஸ், பேக்கரிஸ் எல்லாம் எல்லா டைம்லயும் ஓப்பனா இருக்கு. ஈவன் டாஸ்மாக் பர்டிகுலர் டைம்ல தான் ஓப்பன் ஆயிருந்தது. குடும்பம் நிம்மதியா இருந்தது. சோ இயற்கைக்கு மாறான வாழ்க்கை முறைகளை வாழறவங்களுக்கு மட்டும்தான். அதை நோக்கி திரும்பவும் போகாதவங்க, இதை பத்தி புரியாதவங்க, அதுல இருந்து விலகி வந்தவங்களுக்கு தான் இயற்கை மருத்துவமும் அவசியம்னு நான் சொல்றேன். மற்ற மருத்துவம் அவசியமா என்னங்கிறது நான் சொல்ல முடியாது.
பட் இயற்கை மருத்துவம் அது இல்லாம, அதனுடைய துணை இல்லாம உங்களால எந்த ஒரு சிகிச்சையும் முழுமையா நீங்க குணம் பெற்று வர முடியாது. அது எந்த சிகிச்சை முறையா வேணா இருக்கட்டும். நீங்க எத்தனை லட்சம் வேணா செலவு பண்ணுங்க. இதுல இல்லாம வாழ்க்கை முறையை மாத்திக்காம நீங்க முழுமையா குணம் பெற முடியாது. இதனுடைய அனுபவம் என்னை போன்ற பல இயற்கை மருத்துவர்கள், இயற்கை வாழ்வியலாளர்கள் அவங்களுடைய அனுபவம். அதனாலதான் இவ்வளவு விரைவா நாங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம். நல்ல வாழ்க்கை வாழணும், இல்ல நான் சந்தோஷமா இருக்கேன், நீங்களும் சந்தோஷமா இருக்கணும். பல பேர் சந்தோஷமா இருக்காங்க. என்னுடைய வகுப்புகளை அட்டன் பண்ணி அவங்க இந்த மாதிரி நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து, நிறைய பேருக்கு கத்து கொடுத்து, நிறைய பேருக்கு இந்த பயிற்சிகளை வந்து செய்து, மருத்துவத்தை செய்து ஆரோக்கியமா இருக்காங்க. ரொம்ப சிம்பிள். இயற்கை மருத்துவத்துல ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்குறேன் நான். அப்ப புரியும். நிறைய பேருக்கு இதுல ஒரு தவறான புரிதல் இருக்கு. அங்க போனா எனக்கு இட்லி சாப்பாடு தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு குறை, மிகப்பெரிய குறை இருக்கு. தெரியும் இல்லையா? இயற்கை மருத்துவம்னா சுடு தண்ணி கூட கொடுக்க மாட்டோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அதுல உயிர் சக்தி இல்லாம போகுது. தண்ணியை சூடு பண்ணும்போது வைட்டல் எனர்ஜி போயிடுது. நாங்க தண்ணியை மட்டுமே குடிச்சிட்டு வாழ சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அப்ப தண்ணியை நீங்க கொதிக்க வச்சு குடிச்சா நீங்க எப்படி வாழ முடியும்? உங்களுக்கு உயிர் சக்தி எப்படி கிடைக்கும்? சக்தி, ஸ்டெமினா எப்படி கிடைக்கும்? நம்பர் 1. நம்பர் 2, சுடுதண்ணியே கொடுக்க மாட்டோம். அப்புறம் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாப்பாடு, பிரியாணி ஒண்ணும் கிடையாது. அதனாலதான் ஒரு சிம்பிள் வச்சிருக்கிறோம் நாங்க. என்னன்னா, உண்ணாவிரதம், ஏழைய நோம்பு, ஒண்ணுமே தர மாட்டோம். பட்னி கிடக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. முறைகள் இருக்கு. தண்ணீர் மட்டுமே குடித்து கொண்டு இருக்கக்கூடிய உண்ணாவிரதம் இருக்கு. பழச்சாறுகள், ஃப்ரூட் ஜூசஸ் மட்டுமே எடுத்துட்டு மற்ற உணவுகளை, இப்போ எக்ஸாம்பிள் வாட்டர் ஃபாஸ்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? தண்ணி மட்டும் குடிக்காம இருக்கிறதுல, தண்ணி மட்டுமே குடிக்கிறது. வாட்டர் ஃபாஸ்டிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தண்ணீர் மட்டுமே அருந்தணும், வேற எதுவும் சாப்பிடக்கூடாது. பட்டர் மில்க் ஃபாஸ்டிங்னா என்ன? இயற்கை மோர், அதை பத்தி அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இயற்கை மோர் மட்டுமே குடித்து கொண்டு வேற எதுவும் சாப்பிடாம இருந்தா பட்டர் மில்க் ஃபாஸ்டிங். நம்ம நினைச்சுக்கிறோம் பட்டர் மில்க் ஃபாஸ்டிங்னா அந்த பிராண்டட் பாக்கெட் பால் இருக்கு, அதை வாங்கிட்டு வந்து உர ஊத்தி அந்த கிடையாது. நான் சொல்றது இயற்கை மோர். சும்மா ஒரு ஹிண்ட் கொடுத்துறேங்க, நான் சொன்னதான் புரியும். இல்லைன்னா அந்த டவுட்டை திருப்பி கொஸ்டின் செஷன்ல வந்துடும். இயற்கை மோர்னா என்ன தெரியுங்களா? தேங்காய் பால் எடுத்துக்கணும். ஃபியூ டிராப்ஸ் வந்து கொஞ்சம் 2-3 சொட்டு என்ன பண்ணும்? லெமன். நீங்க எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அரை லெமனோ, 1/4 லெமனோ, 1 லெமனோ அப்படி புழிய வேண்டியிருக்கும். அது முறையா இயற்கை உணவு பயிற்சி வரும்போது சொல்லி கொடுக்குறேன், அவசரப்பட வேண்டாம். இது மாதிரி எலுமிச்சைப்பழ ஜூஸை பிழிஞ்சு தேங்காய் பாலை அசைக்காம 5 மணி நேரம் வச்சிருந்தீங்கன்னா கட்டியா தயிர் கிடைக்கும். இந்த தயிர் என்ன பண்ணுவாங்க? நல்லா கடைஞ்சிட்டாங்கன்னா மோர் ஆயிடும். அவ்வளவுதான். இதான் இயற்கை மோர். இதை மட்டுமே குடிச்சிட்டு உண்ணாவிரதம் இருக்க சொல்லுவோம். அதுக்கப்புறம் பழங்கள் மட்டுமே ஜூஸா அடிச்சு குடிச்சிட்டு, அதாவது நிறைய பழச்சாறு கிடைக்கக்கூடிய பழங்கள், சாறு மிகுந்த பழங்கள்னா ஜூசி ஃப்ரூட்ஸ் சொன்னா புரியுமா? ஆரஞ்சு, வாட்டர்மெலன், மொசோம்பி, அதுக்கப்புறம் என்னது, நிறைய பழங்கள் இருக்கு இல்லையா? என்னென்ன பழங்கள்லாம் வந்து நிறைய சாறுகள், திராட்சை, அந்த மாதிரி சாறு நிறைந்த பழங்களை மட்டுமே எடுத்து அந்த சாறு மட்டுமே குடிக்கிறது கொடுப்போம். அதுக்காக காலையில நைட்டு வரைக்கும் நல்லா ஒரு 10-20 கிளாஸ் குடிக்கலாம் அப்படிலாம் கிடையாது. காலையில, மத்தியானம், சாயங்காலம். இன்னொன்னு, இயற்கை மருத்துவத்துல இரவு உணவு கிடையாது, மாலை உணவு தான். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இயற்கை வாழ்வியல் முறையை பொறுத்த வரைக்கும் சூரிய அஸ்தமிச்சுக்கு அப்புறம் தண்ணி கூட குடிக்க கூடாது. சூரிய அஸ்தமிச்சு 1 மணி நேரத்துல படுத்து தூங்கிடணும். புரிஞ்சுதுங்களா? அப்ப இயற்கை மருத்துவத்துல என்ன கிடையாது? இரவு உணவு கிடையாது, உணவே கிடையாது. அது வேற விஷயம். என்னதான் கொடுப்போம்னா, இயற்கையில விளைஞ்சத அப்படியே இயற்கையில வாங்கிட்டு வந்து கழுவி அப்படியே கடிச்சு சாப்பிடணும். இப்போ என்ன பண்றாங்கன்னா, பல இயற்கை மருத்துவ மையங்கள்ல கடிச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா அதுல ஏதாவது வண்டு பூச்சி இருந்ததுன்னா, புழு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கன்னு இப்போ அழகா டெக்கரேஷன் பண்ணி பாத்திருக்கீங்களா? சலாட்ஸ்ன்னு போய் நீங்க வந்து இயற்கை மருத்துவ மையங்கள்ல பல என்ன பண்ணுவாங்க, ஃப்ரூட்ஸ் அப்படியே வெள்ளரிக்காய் மட்டும் அப்படியே ரவுண்டா ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருவாங்க. அப்புறம் கேரட்டை கலர்ஃபுல்லா வச்சிருவாங்க. அப்புறம் தேங்காய், அப்புறம் முளைக்கட்டிய வேர்க்கடலை அல்லது பச்சை பயிறு, இதெல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணி த பிரசன்டேஷன் ஆஃப் த ஃபுட், பிரேக்ஃபாஸ்ட் அப்படி கொடுப்பாங்க. அது கொடுக்கவே கூடாது. அப்படி நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அதுல பூச்சி இருக்கணும், புழு இருக்கணும், வண்டு இருக்கணும். அப்படி இருந்தா அது இயற்கையில விளைஞ்சது. பஞ்சபூதங்கள் நிறைந்த இடத்துல ஒரு உயிர் உற்பத்தி ஆகுமா? ஆகாத, தானாவே உற்பத்தி ஆகும். அப்போ இயற்கையில விளையக்கூடிய எல்லாவற்றிலுமே என்ன இருக்கும்?
புழு பூச்சி வண்டெல்லாம் இருக்கதான் செய்யும். கத்திரிக்காவுல புழு பூச்சியே வரலன்னா அது மருந்து அடிச்சு கத்திரிக்காய் அது எப்படி உங்க கிட்னியை காப்பாத்தும்? உண்டா இல்லையா? தெரியும் தானே எல்லாருக்கும். காய்கறி வைத்தியத்துல கத்திரிக்காய் சாப்பிட்டா கிட்னி என்ன ஆகும்? தன்னைத்தானே சரி பண்ணிட்டு கிட்னி புது கிட்னி ஆயிடும், மாத்தவே வேண்டாம். அது எந்த கிட்னியா இருக்கணும், எந்த கத்திரிக்காவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா புழு பூச்சி இருக்கக்கூடிய இயற்கையில விளைஞ்ச கத்திரிக்காய். இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க கிட்னி பழுதடைந்த கிட்னி புதுசா மாறும். புரியுதுங்களா? எதுக்காக இயற்கை மருத்துவ மையங்கள்ல காய்கறிகள், நாட்டு காய்கறிகளை நாங்க என்ன சொல்றோம்னா பழங்கள் எல்லாத்தையும் அப்படியே கடிச்சு சாப்பிட கொடுத்தீங்கன்னா பலன் விரைவில் கிடைக்கும். சரிங்களா? விரைவில் கிடைக்கும்னா எப்படி? இப்ப நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா உடனே ரிசல்ட் எதிர்பார்க்கிறோம்ல, அப்படி அதை விட பல மடங்கு ரொம்ப சீக்கிரமா ரிசல்ட் வேணும்னா இயற்கை சூழல்ல இயற்கையில் விளைந்த காய்கறிகள், பழங்களை முறையாக இயற்கை மருத்துவ மையங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா சீக்கிரமே கியூர் ஆயிடலாம். மாத கணக்கு வேண்டாம், வருட கணக்கு வேண்டாம், நாட்கள்ல நீங்க குணமடைஞ்சிட முடியும். ஆர்கன் ஃபெயிலியரையே 3 வாரங்கள்ல சரி பண்ண முடியும். சரியான இப்போ நடக்கக்கூடிய இயற்கை மருத்துவ மையங்கள் என்ன பண்றாங்க, காய்கறிகள்ல, பழமுதிர் சோலைகள்ல, நமக்கே தெரியும் இது யாருடைய மனதையும் காயப்படுத்துவதற்காக இல்ல, இருக்கிறது நான் வெளிப்படையா சொல்றேன். நான் அங்க போய் பல ஏசி போட்ட ஃப்ரீஸ் பண்ண வெளியில வச்சிருப்பாங்க. நைட்டு தூங்க போகும்போது பாருங்களேன், கடையெல்லாம் மூடும்போது எல்லாத்தையும் கொண்டு போய் ஏசி ரூம்ல வச்சிருப்பாங்க. அந்த காய்கறிகள், பழங்களை திருப்பி அடுத்த நாள் வெளியில வைப்பாங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட பழங்கள், காய்கறிகள் இதுல எல்லாம் பூச்சிப்புழு வரவே வராது. காரணம் என்ன? அதுல ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், வைட்டமின் எனர்ஜி போயிடும். ஏற்கனவே மருந்து வேற அடிச்சிருப்பாங்க. சோ மருந்து அடிச்ச காய்கறிகள் ஒரு பக்கம், ஃபுல்லா ரசாயனம். இன்னைக்கு யூரியா, பொட்டாசியம், என்னென்ன ஏபிசின்னு என்னெல்லாம் கிடைக்குதோ அத்தனையும் போட்டு விளைய வச்சு அந்த காய்கறி, பழங்கள் எல்லாம் மார்க்கெட்டுக்கு வரும். அதை இவங்க ஏசியில ஃப்ரீஸ் பண்ணி அப்படிலாம் பேக்கெட் எல்லாம் அடிச்சு என்ன பண்ணிருப்பாங்க, கொண்டு 2 நாள் 3 நாள் ஐஸ்ல வச்சு நமக்கு கொண்டு கிடைக்கும். அதை வாங்கி பச்சை காய்கறியா, பழங்களா சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா பிரச்சனை பெருசாகாது, அவ்வளவுதான். ஆனா கியூர் அப்படிங்கிறது ரொம்ப 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 லேட் ஆகும். இதனாலதான் ஒரு கம்ப்ளைண்ட் எல்லா இடங்கள்லயும் இயற்கை மருத்துவ மையத்துக்கு போனா எங்களுக்கு சும்மா ஒரு டீடாக்சிபிகேஷன் நடக்குது, சின்ன ஒரு ரெஃப்ரெஷ்னஸ் நடக்குது, சரி ஒரு நல்ல ஒரு காற்றோட்டமான ஒரு இடத்துல இருந்துட்டு வந்தோங்கிற ஒரு அனுபவம் இருக்கே தவிர எங்க வியாதி சரியா போல, அது ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டியா எங்களுக்கு தெரியல, சிகிச்சையா எங்களுக்கு பெரிய பலனை கொடுக்கல அப்படின்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணம் மருந்தடித்த காய்கறிகள், பழங்கள், கீரைகள். ஏன்னா சாப்பிடுற அந்த இயற்கையா கிடைக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள் தான் மருந்தா மாறும். நம்ம உடம்புக்கு சப்போர்ட் பண்ணி அதுதான் உங்களுடைய வியாதியை வெளியில அனுப்புறதுக்கு, பிரச்சனைகளை களைவதற்கு, ஒரு உறுப்பை புதுசா மாத்துறதுக்கு, பழுதடைந்த சிறுநீரகத்தை புதுசா மாற்றுவதற்கு இயற்கையில் விளைந்த காய்கறிகள் தான், பழங்கள் தான் வேணுமே தவிர மருந்தடிச்சதுனால பலன் இருக்காது, எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காது, அனுபவம் கிடைக்கும். ஆனா ஆரோக்கியம்ங்கிறது ரொம்ப குறைவாதான் கிடைக்கும், லேட்டா தான் ஆகும். இதனால எல்லாருக்கும் ஒரு இம்ப்ரெஷன், அங்க போனா ஆபரேஷன் பண்ணி வந்துட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சது, அதுக்கப்புறம் உடம்ப பாத்துக்கலாம் அப்படின்னு ஆயிடுறாங்க. இயற்கை மருத்துவ மையங்கள்ல இந்த இயற்கை வாழ்வியல் முறையும் இயற்கையில் விளைந்த காய்கறிகளையும் பழங்களையும் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா 100%, 100% என்னால கேரண்டியா சொல்ல முடியும். நீங்க மருத்துவமனை கூட போக வேண்டாம், இதை கற்றுக்கொண்டு நீங்க வீட்டுல நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா 15 இருந்து 21 நாட்களுக்குள்ள உங்களுடைய பழுதடைந்த சிறுநீரகமோ, கல்லீரலோ, உறுப்புகள் நிச்சயமா புதிய நிலைமைக்கு வந்துடும். அதுக்கு முழுமையான இந்த பயிற்சி ரொம்ப அவசியம். இயற்கை மருத்துவம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பெரிய விஷயம் கிடையாது. இயற்கை வாழ்வியல் முறை யாருக்கு புரிஞ்சுதோ அவங்க இயற்கை மருத்துவத்தை எளிமையா கற்றுக்கிட்டு, நாங்க சொல்றது ஏன் இதை நான் இவ்வளவு சொல்றேன்னா, வீட்டிற்கு ஒரு இயற்கை மருத்துவர் அவசியம். என்ன அர்த்தம்? வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் இயற்கை மருத்துவத்தை கற்றுக்கிட்டு வீட்டிலேயே அவங்க சமையல் கட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு காய்கறி மாடி தோட்டமோ, வீட்டு தோட்டமோ, இடம் இருந்துன்னா தோட்டம் வச்சு காய்கறிகளை மருந்தடிக்காம வீட்டிலேயே வளர்த்து அந்தந்த சீசனுக்கு தகுந்த காய்கறிகளை முதல்ல குழந்தைங்கிட்ட, வீட்டுல இருக்கவங்கிட்ட பச்சையாவே கொடுத்து ஒவ்வொரு காயும் சாப்பிட வச்சு பழக்கணும். இப்ப வந்தாச்சுங்க, கத்திரிக்காய் மில்க் ஷேக் குடிச்சிருக்கீங்களா நீங்க? எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னா, இயற்கை உணவா எப்படி கத்திரிக்காய் சாப்பிடுறது, பொருளைங்க எப்படி சாப்பிடுறது,
பூசணிக்காய் எப்படி சாப்பிடுறது கேக்குறீங்க தானே? இயற்கை உணவுல உங்களுக்கு வந்து எப்படி சுவையாக சமைக்காமல் பதப்படுத்தி அதாவது பக்குவப்படுத்தி எப்படி சாப்பிடுறதுங்கிறது ஒரு பயிற்சி இருக்குங்க. இயற்கை மருத்துவர்கள் எல்லாருக்கும் அது அடுத்தபடி. இப்படிதான் நாங்க இயற்கை மருத்துவ மையங்கள்ல இதுதான் டெக்கரேஷன் பண்றோம். நாங்கெல்லாம் வெள்ளரிக்காவை அப்படியே எடுத்து கழுவ கூட மாட்டோம். ஏன்னா இயற்கையில விளைஞ்சது. அப்படியே செடியில போய் பறிப்போம், அப்படியே கடிச்சு சாப்பிட்டு போயிட்டே இருப்போம். ஆனா கடையில இருக்கிறது அப்படியே நீங்க வந்து கழுவாம கடிச்சு சாப்பிட்டு போக முடியுமா? அப்ப என்ன பண்றோம், அதை நல்லா வந்து கல் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிட்டு அதை அழகா டெக்கரேஷனா கட் பண்ணி அப்படிலாம் வச்சாதான் என்ன ஆகுது, சாப்பிட முடியுது. இல்லைன்னா அதுல உப்பு புளி காரம் வேணும் எதிர்பார்ப்பாங்க. பெப்பரு, இந்துப்பு, லெமன் ஜூஸ் இதெல்லாம் பிழிஞ்சிட்டு அவங்க அழகா டெக்கரேஷன் பண்ணி சலாடு மாதிரி பண்ணிலாம் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ நாங்க என்ன பண்ணிருக்கோம், உங்களை சாப்பிட வைக்கிறதுக்காக, மன்னிக்கணும், சாப்பிட வைக்கிறதுக்காக உங்க உடம்பு தன்னைத்தானே சரி செய்வதற்கு ஒரு சப்போர்ட்டிவா நாங்க இயற்கையில் விளைந்த காய்கறிகளை, பழங்களை, முளைக்கட்டிய தானியங்களை, ட்ரை ஃப்ரூட்ஸ், உலர் பழங்களை என்ன பண்றோம், உணவாக மருந்தாக மாற்றி கொடுக்குறோம். இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்னவாயிடும் உங்களுக்குன்னா, தெளிவாயிடுவீங்க. உங்களுக்கு பயமோ கஷ்டமோ, ஐயோ இதெல்லாம் தின்னுட்டு இப்படி நம்ம உடம்ப சரி பண்ணிக்கணுமா, தின்னுட்டு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. கொஞ்சம் நீங்க அழகா விதமா சாப்பிடுற மாதிரி ருசியா செஞ்சு நீங்க கொடுக்க பழகிட்டீங்கன்னா, ஒவ்வொரு பெண்களுக்கும் சொல்றேன், குடும்பம் மொத்தமா என்ன ஆகும், ஆரோக்கியமா மாறிடும். கட்டாயமா கத்துக்கணும். இயற்கை உணவு எப்படி செய்யறது, எப்படி பக்குவமா செஞ்சு அவங்கள சாப்பிட வைக்கிறது, கத்திரிக்காயை எப்படி மில்க் ஷேக் பண்றது, பாகற்காயை எப்படி வந்து கசப்பே இல்லாம சுவையா சமைக்காம எப்படி கொடுக்கறது, நிறைய வித்து இருக்குங்க. இதையெல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். நீ வரப்போற வகுப்புகள்ல அதை பத்தி தான் சொல்லி தரேன். இயற்கை மருத்துவத்தையும் என்னால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு சொல்லி தரமோ சொல்லி கொடுக்க. ரொம்ப சிம்பிள்ங்க. இயற்கை மருத்துவத்துல வந்தீங்கன்னா டீடாக்சிபிகேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் இதெல்லாம். கண் கழுவுறது, மூக்கு கழுவுறது, மலக்குடலை சுத்தம் பண்ணக்கூடியது, உடல்ல இருக்கக்கூடிய வேர்வை சுரப்பிகளை திறந்து விடுறது, அதாவது சூரிய ஒளி குளியல், மண் குளியல், வாழை இலை குளியல், நீராவி குளியல், அப்புறம் உண்ணாவிரதம், உண்ணா நோன்பு, இயற்கை உணவு, மௌனம், இதெல்லாம் இயற்கை மருத்துவத்துல உள்ளது. எக்ஸாம்பிள், எந்த நாட்டுல இருந்தாலும் ஒரு தீக்காயம் பட்டுடுச்சு, ஃபயர்ல ஒருத்தர் உடம்பு வந்து எரிஞ்சிடுச்சு அப்படின்னா என்ன சிகிச்சை கொடுக்குறாங்க, எதுல கட்டி வைப்பாங்க பாத்திருக்கீங்களா? வாழை இலையில, முழு வாழை இலையில கீழையும் போட்டு அவங்க மேலையும் போட்டு ஃபுல்லா மூடி வச்சிருப்பாங்க. அந்த வாழை இலையில இருக்கக்கூடிய அந்த பச்சையமாகட்டும், அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்ன பண்ணும், அவங்க தோல்ல இருக்கக்கூடிய இந்த நிறமிகளை, செல்களை எல்லாத்தையும் ஊக்குவிக்கும். பழைய செல்களை அது என்ன பண்ணும், அழிஞ்சு வெளியில போக வைக்கும். டீடாக்சிபிகேஷன், கழிவுகளை வெளியேற்றும், விஷத்தை வெளியேற்றும், கருகி போன செல்களை வெளியேற்றி புது செல்களை உற்பத்தி செய்ய மிக 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 உந்துதலாக சப்போர்ட்டிவா இருக்கக்கூடியது வாழை இலை. இதுதான் நாங்க வாழை இலை குளியல்னு இயற்கை மருத்துவத்துல பண்றோம். அற்புதமான ஒரு சிகிச்சை முறை, எடுத்தவங்களுக்கு தான் புரியும். இயற்கை மருத்துவத்துல கூடிய எல்லா சிகிச்சை முறைகளுமே அற்புதமான சிகிச்சை முறைகள். கடந்த முறை ஐயா கூட சொன்னாங்க, அழகா ஆத்துல, கிணத்துல, குளத்துல எல்லாம் போய் குளிச்சுட்டு இருந்தோம். இயற்கை மருத்துவ மையங்கள்ல போனா இடுப்பு குளியல், முதுகுத்தய குளியல் அப்படின்னு சொல்லி சின்ன டப்பை கொடுத்து அதுல உட்கார வைக்கிறாங்க. இடுப்பு மட்டும் நனையுது, வயிறு மட்டும் நனையுது, முதுகு தண்டு மட்டும் நனையுது. என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? இப்பதான் ஆறு, குளம், கிணறு எல்லாம் வந்து தேட வேண்டியிருக்கு. பல பல ஆபீஸ், பல பல கார்பரேட் கம்பெனிஸ், பல பல பில்டிங்ஸ் எல்லாம் வந்தாச்சு. ஆறு, குளம், கிணறு எல்லாம் வந்து நிறவி மூடி இருந்த இடமே சாட்சியே இல்லாம ஆயிடுச்சு. என்ன பண்றது? அப்படி இருக்கக்கூடிய நிலைமைகள்ல இன்னைக்கு நாங்க என்ன சொல்றோம்னா, வீட்டுல ஒரு பாத் டப் கட்டிக்கோங்க. யாரெல்லாம் சொந்த வீடு வச்சிருக்கீங்களோ இல்ல வீடு கட்ட போறீங்களோ, நீங்க எல்லாம் என்ன பிளான் பண்ணிடணும்னா, கிச்சன் இருக்கோ, பெட்ரூம் இருக்கோ, ஹால் இருக்கோ, அதை விட ரொம்ப முக்கியம் பாத் டப் இருக்கணும். எதுக்கு? குளம் கட்ட முடியாது, ஸ்விம்மிங் பூல் கட்ட முடியாது இல்லையா? முடிஞ்சதுன்னா ஸ்விம்மிங் பூல் கட்டுங்க இடம் இருந்ததுன்னா. இல்லாதவங்க பாத் டப் அட்லீஸ்ட் நீங்க ஒரு 6 அடி நீளத்துக்கு, ஒரு 3 அடி அகலத்துக்கு பாத் டப் அந்த சைஸ் வருது. பாத்ரூம் கட்டிட்டீங்கன்னா எப்பெல்லாம் முடியுதோ வாரத்துக்கு ஒரு நாளாவது நல்லா முங்கி ஜாலியா விளையாடி குளிக்கலாம். சொல்லிருக்கேன், விளையாடணும். வாரத்துக்கு ஒரு நாள் பாத் டப் கட்டி வச்சுட்டு விளையாடணும். அப்படி நீங்க பண்ணீங்கன்னா இயற்கை மருத்துவமனையில ஹிப் பாத், ஸ்பைனல் பாத் அவசியம் இல்லை. இதுவே போதும். இது இருந்தாலே
நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் எல்லா சிகிச்சை முறையும். வீட்டுல பாத் டப் இருக்கணும், சன்லைட் படுறதுக்கு கொஞ்சம் இடம் இருக்கணும், இருக்கா பாத்துக்கோங்க. நல்ல வந்து மண்ணு ஒரு 10 அடி ஆழத்துல தோண்டின மண்ணு, இல்லைன்னா புத்து மண் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா ஓகே. இல்லைன்னா நல்ல சேத்து மண், இயற்கை விவசாயம் பண்ண சேத்து மண் இருந்ததுன்னா ஓகே. களிமண், செம்மண் எதுவா இருந்தாலும் வச்சிருக்கீங்கன்னா சொல்லுங்க, நான் சிகிச்சை முறை சொல்லி கொடுக்குறேன். நீங்களே உங்களுக்கு பண்ணி சரி பண்ணிக்கலாம். நல்ல சூரிய ஒளி படணும், கொஞ்சமாவது சூரிய ஒளி படணும். குழந்தையின்மை பிரச்சனையே வராதுங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு எண்ணெயை தடவிட்டு சூரிய ஒளி படும்படி இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இன்ஃபர்டிலிட்டி சென்டரே வேண்டாம், இம்பார்ட்டன்ஸே வராது. அந்த காலத்துல வருஷத்துக்கு ஒரு குழந்தை பெற்ற மாதிரி என்னவாகும், ஆட்டோமேட்டிக்கா இயற்கையிலேயே அவங்க கருத்தரிக்க முடியும். ஆர்டிபிஷியலா வந்து விந்தணுக்களை வச்சுக்கிட்டு கருமுட்டையை எடுத்து வச்சு குளோனிங் முறையில குழந்தை பெற்றுக்கிறதுக்கு மாதிரி அவசியமே இருக்காது. வீட்டுக்கு ஒரு பாத் டப் வச்சுக்கோங்க, சன்லைட் படுற மாதிரி வச்சுக்கோங்க, நிறைய ஜன்னல் வச்சு காற்றெல்லாம் உள்ள வெளியில இருக்கக்கூடிய காற்று, சுத்தமான காற்று உள்ள வரணும், உள்ள இருக்கக்கூடிய கெட்ட காற்று வெளியில போகணும். இதுக்கான வசதிகளை பண்ணுங்க. காற்றோட்டம் உள்ள வரணும். வீட்டை சுத்தி நல்லா மரங்களை வைங்க, மொட்டை மாடி வைங்க, நல்லா பறந்து வந்து ராத்திரியில போய் குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரம் அந்த வீட்டுல குடும்பத்துல கூடிய எல்லா நண்பர்களும் போய் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் மொட்டை மாடியில போய் படுத்து ஆகாயத்தை ரசிச்சு, இது அம்மாவா, இது அப்பாவா, இது நாத்தனாரா, இது பாட்டியா அப்படின்னு நட்சத்திரங்களை பார்த்து உறவு கொண்டாடுங்க. நிலமொழியில உங்களுடைய உடல் படுற மாதிரி இருங்க, படுத்துருங்க. தூக்கம் ஆரோக்கியமான தூக்கம் வரும், பரந்த மனப்பான்மை வரும், குறுகிய மனப்பான்மை வராது, குடும்பம் சந்தோஷமா இருக்கும், கோபம் வராது. ஆகாய சக்தி வந்து நல்லா தேவையான அளவு கிரகிச்சீங்கன்னா தூக்கம் வரும், கோபம் போகும், சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும். இதைத்தான் இயற்கை மருத்துவத்துல தனித்தனியா ஆயில் பாத், சன் பாத், ஹிப் பாத், பிராணாயாமம், யோகா பயிற்சி, ஏன்னா உடற்பயிற்சியே செய்யறது இல்ல. என்னோட குருநாதர் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி சுவையா சொல்வார், நீங்களாம் கையை கால மடக்கி வேலை பண்ணி பயிற்சி பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு எக்ஸசைஸ் அல்லது யோகா. இன்னொருத்தர் உதவியில உங்க கையை கால மடக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டா அதுக்கு பேரு பிசியோதெரபி. நீங்க தான் டிசைட் பண்ணணும் எது வேணும்னு. சோ நல்ல உடல் உழைப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம பிசியோதெரபிக்கு போகணுங்கிற அவசியமே ஏற்படாது. யோகா ஏன் வந்துச்சு, நம்ம தாத்தா பாட்டி யாராவது யோகா பண்ணாங்களா? கொஞ்சம் அப்படியே பேக்ல கொஞ்சம் போய் பாருங்களா, தாத்தா பாட்டி யாராவது யோகா பண்ணாங்களா? என் தாத்தா வந்து சூரிய நமஸ்காரம் 12 ரவுண்டு சும்மா அப்படியே நிக்காம பண்ணுவாரு, சொல்லுங்களா யாராவது, சொல்லுங்க யாராவது. என் பாட்டி சர்வாங்காசனம் அப்படியே சூப்பரா நிப்பாங்க, சொல்லுங்க யாராவது. இப்ப யாரோ ஒரு பாட்டி, லட்சத்துல ஒரு பாட்டி ஒரு 86 வயசு 96 வயசு வரைக்கும் யோகா பண்ணாங்க, அவ்வளவுதானே. இதுக்கு முன்னாடி எந்த தாத்தா பாட்டி பாட்டம் போட்டா யார் யோகா பண்ணாங்க? மம்மடி தூக்கி தோல்ல போட்டு 4 மணிக்கு போய் வாக்கியா பிரிச்சு விட்டாங்க 4 காணிக்கு, பண்ணாங்க இல்லையா? இன்னைக்கு சூரிய நமஸ்காரம் 10 ரவுண்டு பறக்க ஊன்னு பண்ணிட்டு இருக்கிறோம். அதையும் மீறினோம்னா ஒரு நாயை ஒண்ணு நல்லா காசு 50,000 60,000 கொடுத்து ஒரு நாயை ஒண்ணு செயினை போட்டு கையில பிடிச்சிட்டு அதையும் வாக்கிங் போக வச்சு நம்மளும் போயிட்டு இருக்கிறோம். அதுக்கு ஒரு ஷூ, அப்புறம் நமக்கு ஒரு ஹெட்போனு, இந்த வாக்கிங்க்கு நமக்கு ஒரு பெருசா ஒரு வாக்கிங் ஷூ, அதுக்குன்னு ஒரு டிஷர்ட் எல்லாம் போட்டுட்டு போறோம். எங்கெல்லாம் 5 ரூபா விட இருக்கு, 10 ரூபா பிஸ்கெட் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு வாக்கிங் போறோன்ற பேர்ல வரும். இது கூட 4 ஃப்ரெண்ட்ஸ் வேற. இதுக்கு பேர் உடல் உழைப்பா? இப்படி எல்லாம் வாக்கிங் போனா இப்படி எல்லாம் பண்ணோம்னா அது பேர் உடல் உழைப்பும் கிடையாது, உடம்புல சூடும் அதிகமாகாது, நீண்ட நாட்கள் வாழவும் முடியாது. நான் சொன்னேன், சூடு உடம்புல இருந்தாதான் உடல் உழைப்பு இருக்கிறவங்களுக்கு சூடு தனியாது, சூடு தனியாம இருந்தாதான் நீங்க நீண்ட நாள் உயிரோட வாழ முடியும். பாடி சில்லுன்னு ஆகி போச்சு, குளிர்ந்து போச்சு, சூடு குறைஞ்சு போச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? கொஞ்சம் கொஞ்சமா உடலை விட்டு உயிர் பிரிஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். நான் இதுக்கு மேல வந்து இதை சொல்ல முடியாது. சோ சூரிய ஒளி படும்படியாக உடல்ல இருந்து வியர்வை வெளியேறும்படியாக உடல் உழைப்பு உடற்பயிற்சி இருக்கணும். இது இல்லாதவங்களுக்கு நாங்க என்ன பண்ணுவோம், யோகான்னு ஒண்ணு கொடுப்போம். இதையும் நீங்க பண்ணலன்னா பிசியோதெரபின்னு ஒண்ணு கொடுக்க வேண்டியது. இன்னைக்கு பிரெயின் டியூமர், ஒன் சைடு பேரலைட்டிக், ஹெமிப்ளேஜியா எப்படி வருது இதெல்லாம்? முகவாதம், ஃபேஷியல் பேரலைசிஸ், நியூராலஜியா எப்படி வருது? உடல் உழைப்பு இல்லாதவங்களுக்கு தான் வருது. அப்படியே உட்காந்துட்டே இருக்குது, 60 வயசு வரைக்கும் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் சேர்லயே உட்கார்றது, போறது, வீட்டுல போய் சாப்பிட்டு தூங்குறது, அங்கேயே கணக்கு வழக்கு பாக்குறது, டிவி பாக்குறது, இப்படியே குழப்ப ஓட்டணும்னா என்ன ஆகும்? பிரெயின்ல டியூமர் வரும், ஒன் சைடு அட்டாக் ஆகும்,
பிசியோதெரபி வீட்டுக்கு வந்து எக்ஸசைஸ் அவங்க கையை காலை மடக்கி விடுவாங்க. நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. இயற்கை மருத்துவத்துல நாங்க உங்களை போய் உடல் உழைப்பு வேணும்னு சொல்லி உங்ககிட்ட மம்முட்டியை கொடுத்து 4 காணியை கொடுத்து உழவு ஓட்டிட்டு வாங்க, காணி பிரிச்சுட்டு வாங்க, களை வெட்டிட்டு வாங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அது நீங்க செய்யல. அந்த வாழ்க்கையில இருந்து நம்ம மாறி வந்துட்டோம். அதனால நாங்க என்ன பண்றோம்னா யோகா பயிற்சி கொடுக்குறோம், 8 வடிவ நடைப்பயிற்சி கொடுக்குறோம், தோப்புக்கரணம் போட சொல்லி சூப்பர் பிரெயின் யோகா கொடுக்குறோம், சூரிய ஒளி குளியல் அப்படிங்கிற பேர்ல எண்ணெயை தேய்ச்சி விட்டு வெயில்ல நிக்க வைப்போம், குறைந்த உடைகளை போட்டு. இதுதான் இயற்கை மருத்துவம். பெருசா ஒண்ணும் இல்லை. ஆனால் இயற்கை மருத்துவம் கத்துக்கிறது ரொம்ப எளிமை. இயற்கை மருத்துவ சிகிச்சை செய்து கொள்வது ரொம்ப எளிமை. ரொம்ப எளிமை. இருக்கிறது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். சீப் அண்ட் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். ரொம்ப ஷார்ட் டைம். நீங்க நினைக்கிறதுக்குள்ள வேற எந்த சிகிச்சை முறையிலையும் கொடுக்காத ரொம்ப குறுகிய நேரத்துல முழு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய முதன்மையான சிகிச்சை முறை இயற்கை மருத்துவம். ஆனா ஒன்னே ஒண்ணு, பொறுமை வேணும், நம்பிக்கை வேணும். எல்லாத்துக்கும் மேல நீங்க என்ன பண்ணணும்? டைம் கொடுக்கணும். உங்க மனசு என்ன பண்ணணும்? ஓகே, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டோம், கொஞ்சம் இதுக்கு மாறி பார்ப்போம் அப்படின்னு மாற்றம் உங்ககிட்ட இருந்து வந்தா மட்டும்தான் இந்த மருத்துவம் வேலை செய்யும். புரியுதுங்களா? ரொம்ப எளிமையான மருத்துவம், இயல்பான மருத்துவம், கற்றுக்கிட்டு பண்ணணும். இது வந்து ஒரு சிறப்பான மருத்துவம். எந்த நோய்க்கும் இதுல வந்து மருத்துவம் உண்டு, எக்ஸப்ட் ஆக்சிடென்ட்ஸ். ஆனா பாரம்பரிய மருத்துவத்துல அது உண்டு. அதாவது யாரோ கத்தியால குத்திட்டாங்க, அப்படி இல்லைன்னு சொன்னா எங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அந்த மாதிரி எல்லாம் ப்ளீடிங் ஓவரா இருக்கு, அதுக்கெல்லாம் வந்து பாரம்பரிய மருத்துவத்துல, மூலிகை மருத்துவத்துல சிகிச்சை முறைகள் இருந்தது. அப்பெல்லாம் என்ன பண்ணாங்க? ஜல்லிக்கட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி எல்லாம் ஜல்லிக்கட்டு, காளை மஞ்சு விரட்டு. அப்பெல்லாம் ஜல்லிக்கட்டு கிடையாது, மஞ்சு விரட்டு. நான் என்னுடைய வயதுக்கு, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, கிட்டத்தட்ட ஒரு 12-13 வயது இருக்கும் போதெல்லாம் என் தாத்தாவோட மஞ்சு விரட்டு எல்லாம் பார்க்க போகும்போது நாங்க பார்த்த விஷயம், அப்படி குடல்ல வந்து, அதாவது வயிற்றுல குத்தி குடல் வந்துடும், தொங்கிடும், உடனே வெளியில வந்துடும். புரியுதுங்களா? அப்படி வரும்போது உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? தாத்தா சொல்வாரு, இப்போ என்ன பண்றாங்க, உடனே ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணாங்க, தூக்கிட்டு போடுறாங்க. அப்ப என்ன சொல்றாரு, வண்டி இப்படி மாட்டு வண்டி இப்படி மாட்டு வண்டி இருந்து அப்படியே அதுல போடுவாங்க. கூடவே 2 பேரும் வண்டிக்குள்ள ஏறுவாங்க. யார் தெரியுமா அவங்க? அவங்கள சமாதானப்படுத்தவும் கிடையாது, குடுகுடுன்னு இறங்கி வண்டி போகும்போதே ஓட்டி போய் சப்பாத்தி கள்ளி முள்ளு எடுத்துட்டு வருவாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியும். நான் கண் கூட பார்த்திருக்கிறேன் இந்த மருத்துவத்தை, கண் கூட பார்த்த விஷயம். போவாங்க, சப்பாத்தி கல்லு முள்ளு பெருசு பெருசா பார்த்திருக்கீங்களா? சப்பாத்தி கட்டை, அந்த கள்ளி செடியில கூடிய முள்ளு எடுத்துட்டு வருவாங்க. அப்படியே என்ன பண்ணுவாங்க, வாழை நாரை எடுப்பாங்க. அப்படியே அந்த குடல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, சோளத்தட்டைன்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோளம் விளையக்கூடிய அந்த காஞ்சி போன தட்டுல வந்து மேல உரிச்சிங்கன்னா உள்ள பஞ்சு மாதிரி இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா கையால வந்து இந்த குடலை உள்ள வச்சு அழுத்தி விட மாட்டாங்க. இத வந்து நிறைய எடுத்து அதாவது வச்சு தள்ளி விடுவாங்க. குடல் உள்ள போய் செட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த கள்ளி செடியில இருக்கக்கூடிய அந்த முள்ளை வச்சு அந்த வாழை நாரை வச்சு தச்சிருவாங்க. இது வந்து எதுக்காக தூக்கிட்டு ஓடுறாங்க தெரியுங்களா? ஒரு இடத்துல இருந்து பண்ணோம்னா அவங்களுக்கு பதட்டம், பயம் அதிகமாகும், அட்ரினல் சுரப்பி வந்து அதிகமா வேலை செஞ்சு ரத்தப்போக்கு அதிகமாகும். இதையெல்லாம் எந்த படிப்பறிவும் இல்லாத எங்களுடைய தாத்தா, எங்களுடைய முப்பாட்டன் சொல்லி கொடுத்த விஷயம். ரத்தப்போக்கு அதிகமா இல்லாம அவருக்கு ஒரு மனோதைரியத்துக்கு நம்ம வந்து மருத்துவம் பண்ணிட்டு தான் இருக்கணும், ஒரு இடத்துல வச்சு நாங்க வேடிக்கை பார்க்கல அப்படின்னு சொல்றதுக்காக அப்படியே நடத்திக்கிட்டு மாடு போய்கிட்டே இருக்கும். இவங்க போற வேலை இதெல்லாம் சேகரிச்சு எடுத்துக்கிட்டு போய் அவங்களுக்கு அவங்களே என்ன பண்ணல, சர்ஜியன்ஸா இருந்தாங்க. அப்படிதான் நடந்தது. நம்மளுடைய வரலாறுகளை எடுத்து பாருங்க. நம்ம எல்லாத்துலயுமே உயர்ந்தவர்களாக தான் இருந்தோம். சர்ஜரிங்கிறது இன்னைக்கு வந்தது கிடையாது, அப்பவே வந்தது. அட்டப்பாடிங்கிற ஒரு கிராமத்துல மலைவாழ் மக்கள் கர்ப்பப்பை குழந்தை பிறக்கும் போது வெளியில வந்துருச்சு. எப்படி வெளியில வந்து கர்ப்பப்பை வந்து குழந்தைய வச்சு வயிற்றுல கொஞ்சம் அழுத்தும் போது என்ன ஆயிடுச்சு, குழந்தையோடு சேர்ந்து குழந்தை வந்ததுக்கு அப்புறம் பின்னாடி கொஞ்சம் வெளியில வந்துருச்சு. உடனே அவங்க பண்ண சிகிச்சை, நான் வந்து பிரசவம் கற்றுக்க போகும் பொழுது அவங்க பண்ணின அருமையான, எனக்கு கடவுளுடைய கொடுப்பனையோ என்னமோ, அப்படி ஒரு சிகிச்சையும் பார்க்க வேண்டிய ஒரு தருணம் வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப சிம்பிளா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, வாதம் அடைக்குன்னு ஒரு மூலிகை, அந்த மூலிகையை கையில வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே மைய அரைச்சு கையில பூசிக்கிட்டு, இந்த கையில விளக்கெண்ணையை தடவிக்கிட்டு அப்படியே இந்த கையால தள்ளிக்கிட்டு அதை வந்து இறுக்கி பிடிச்சிட்டாங்க கர்ப்பவாயு. பிடிச்சிட்டு உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா உள்ள அந்த இதோட தள்ளி விட்டுட்டு உள்ள பிடிச்சிட்டு
3 மாசம் அந்த பொண்ணை அசையவே கூடாதுன்னு படுக்க வச்சு பூங்கார் அரிசி, கருங்குருவி அரிசி, இன்னைக்கு சொல்றோம் இல்லையா பாரம்பரிய அரிசி, இந்த 2 அரிசியுடைய கஞ்சியை மட்டுமே கொடுத்து கொடுத்து அந்த பெண்ணை என்ன பண்ணாங்கன்னா குணப்படுத்தி அதுக்கப்புறம் 2 குழந்தை பெற்றாங்க. இப்படிப்பட்ட ஆக்சிடென்ட் கேசஸ்லயும் எமர்ஜென்சி பீரியட்ஸ்லயும் நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவம், நம்மளுடைய மரபு மருத்துவம் அருமையா வேலை பண்ணிருக்கு. சோ இப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்படிப்பட்ட ஞானிகள் வாழ்ந்த பூமி இது, சித்தர்கள் வாழ்ந்த பூமி இது, எதுலயும் குறைஞ்சு போனவங்க இல்ல. அதனால இந்த மாதிரியான மருத்துவ முறைகளை தேடி பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். குடும்பத்துல இருக்கிற அனைவரையும் இயற்கையோடு சேர்ந்த இயற்கை வாழ்வியல் முறையை வாழ வச்சு 100 ஆயுசுக்கு மேல ஆரோக்கியமா வாழ்றதுக்கு வழிகளை கண்டுபிடிக்கும். கொஞ்சமாவது மாறி வாங்க. இந்த இயற்கைக்கு மாறான வாழ்க்கை முறைதான் நம்ம இன்னைக்கு தொலைச்ச நிம்மதிக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கிற வியாதிக்கும் காரணங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறைதான் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை. 100 வயதையும் கடந்து ஆரோக்கியமாக வாழ்ந்ததுக்கான சாட்சிகளை விட்டுட்டு போயிருக்கிறாங்க. நம்ம தான் அதையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அந்த வாழ்க்கை முறைகளை போனோம்னா நிச்சயமா நம்மளும் நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷனும் ஆரோக்கியமாக வாழும். உங்க பிள்ளைங்க உங்க கண்ணு முன்னாடி உயிரோட இருக்கணும்னா, இனி வரக்கூடிய காலங்கள்ல உயிரோட இருக்கணும்னா, ஆஸ்பத்திரிக்கு போய் அவஸ்தைப்பட்டு அவங்க கஷ்டங்களை அனுபவிச்சு வலியையும் வேதனைகளையும் அனுபவிச்சு நிறைய கொடுமைகள்லாம் அனுபவிக்கிறத பார்க்க கூடாதுன்னு அப்படின்னு உண்மையிலேயே உங்களுக்கு அக்கறை இருந்ததுன்னா தயவு செய்து இயற்கையில விளைந்த பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இயற்கை பயிர் தொழிலை கற்றுக்கொள்ளுங்கள். வீட்டுல ஒரு சின்ன இடம் இருந்தாலும் மாடி தோட்டம் போடுங்க, வீட்டு தோட்டம் போடுங்க. காய்கறிகள் என்ன விளையுதோ அதை குழந்தைங்களுக்கு கொடுங்க. கடைசியா ஒரு விஷயத்த பதிவு செய்துட்டு போறோம். இது யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது, கேள்விப்பட்ட விஷயம். புற்றுநோய் பிரிவுல வந்த ஒரு மருத்துவர் அவங்க சொன்ன ஒரு விஷயம், அவங்க பேர் எனக்கு நினைவுல இல்ல. அடுத்த தலைமுறை அழிய போறத, கொஞ்சம் கொஞ்சமா சிதைய போறத பார்க்கக்கூடிய ஒரே ஒரு ஜெனரேஷன் எதுன்னா இந்த ஜெனரேஷன் தான். இவ்வளவு வலி தெரியுங்களா எங்களுக்கு எல்லாம், ரொம்ப மிகப்பெரிய வலி வேதனை. ஏன்னா நம்ம குழந்தைங்க நாளைக்கு ஆரோக்கியமா இருக்குமா? எத்தனை வயசு வரைக்கும் இருக்கும்? இதுவும் நாளைக்கு டயபெட்டிஸ், இதுவும் நாளைக்கு கிட்னி ஃபெயிலியர், இதுவும் நாளைக்கு கார்டியாக் அரெஸ்ட்னு வந்துருமோ? நம்ம கையில என்ன இருக்கு? இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டோம். நாங்க எல்லாருக்கும் புரிய வச்சிட்டு இருக்கிறோம். தயவு செய்து இயற்கையில் விளைந்த காய்கறிகளை, பழங்களை குழந்தைகளுக்கு கொடுங்கள், உணவா கொடுங்க. முடிந்த வரைக்கும் வீட்டு தோட்டம், மாட்டி தோட்டம் போடுங்க. இடம் இருக்கிறவங்க இயற்கை பயிர் தொழில் பண்ணுங்க. 10 பேர் ஒரு பண்ணைய வாங்கி 10 குடும்பமா சேர்ந்து அதுல இயற்கையில விளையக்கூடிய காய்கறி பழங்களை விளைய வச்சு குழந்தைங்களை ஆரோக்கியமா, கொஞ்சமாவது ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு, நம்ம இருக்கிற வரைக்கும் குழந்தைங்களை ஆரோக்கியமா இருக்கிறது வழிகாட்டிட்டு போங்க. நம்ம கோடு போட்டா அவங்க ரோடு போட்டுருவாங்க. நம்ம பிள்ளைங்க புத்திசாலி, அறிவாளிங்க. தயவு செய்து வழிகாட்டுங்கள். இயற்கை விவசாயம், இயற்கை பயிர் தொழிலுக்குள்ள போங்க. அட்லீஸ்ட் வீட்டு தோட்டமாவது இயற்கையில நீங்க செய்யுங்க. இதுலதான் இருக்கு நம்ம அடுத்த ஜெனரேஷனுடைய உயிரும் ஆரோக்கியமும். நம்ம தான் முடிவு பண்ணணும். புரியுதுங்களா? இதுவரைக்கும் பொறுமையா கேட்டுட்டு இருந்த அனைத்து நண்பர்களுக்கும் இன்றைக்கு என்னால் முடிந்த வரைக்கும், இறை அருளால என்னால முடிந்த வரைக்கும், என் அறிவுக்கு எட்ட வரைக்கும் என்னுடைய அனுபவங்களை நான் பகிர்ந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இனி வரக்கூடிய காலங்கள்ல இயற்கை மருத்துவம் கொடுத்து, ஒவ்வொரு இயற்கை மருத்துவ சிகிச்சையில கொடுத்து ரொம்ப விளக்கமா சொல்லி கொடுக்குறேன். கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும். எல்லாரும் 100 வயதையும் கடந்து நம்முடைய முன்னோர்களை போல ஆரோக்கியமாக இருக்கணும். சந்தோஷமான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும். பயமில்லாத ஒரு வாழ்க்கையை, பாரபட்சம் இல்லாத அன்பு செலுத்தக்கூடிய ஒரு சந்ததிகளை உருவாக்கணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். அனைவருக்கும், பொறுமையா கேட்ட அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. வணக்கம். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க நிறைவுடன். ரொம்ப 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 சிறப்பு. நம்ம ரொம்ப அற்புதமான வாழ்க்கையில முக்கியமான விஷயம் டீடாக்சிபிகேஷன், எனிமா. 3வது குழந்தை பிறப்பு. குழந்தை பிறப்பை பத்தி சொல்லியிருந்தேன். 2வது சர்ஜிக்கல். அந்த காலகட்டத்துல சாதாரண ஒரு வெட்டுக்காயம் வந்ததுன்னா எறும்பை பிடிச்சி எறும்புனால தையல் போட்ட காலங்கள் உண்டு. இப்ப போனா போடுற காலகட்டங்கள். இன்னைக்கு இப்போ இந்த ஒரு வாரமா எனக்கு சொன்னா நம்ப மாட்டீங்கம்மா, பிறந்து 60 நாள் ஆன குழந்தைக்கு கிட்னியில டியூப்ல அடைப்பு. பெண் குழந்தைக்கு அந்த டியூப ரிலீஸ் பண்ணோம்னா
நம்ம யூரின் போற டியூப்ல போட்டு இன்ஜெக்ட் பண்ணி கிட்னில ஏறுதான்னு ட்ரையல் பார்க்கணுமா. சோ அதுக்கப்புறம் அது எடுத்து கொடுமை. திருப்பி கிட்னியை ஆப்ரேஷன் பண்ணி ஸ்டண்ட் வைக்கணுமா, ஓபன் சர்ஜரி பண்ணி. திருப்பி அந்த சோ ஸ்டண்ட்டை எப்படி ரிமூவ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அவன் வைக்கிற ட்விஸ்ட் பாருங்களேன். திருப்பி யூரின் டியூப் மூலியமா போட்டு ஸ்டண்ட்டை ரிமூவ் பண்ணுவானா. அதுனா யூரின் சோ டியூப்னா குழந்தைங்களுக்கு 3 வயசு 4 வயசு குழந்தை எவ்வளவு பெரிய டியூப் இருக்கும். அதுவும் பெண் குழந்தை. அது சோ பெண் சோ குழந்தைன்னும் போது எப்படி இருக்கும் பாருங்க. ரெண்டாவது, வாழ்க்கையில ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அம்மா சொன்ன மாதிரி நிறைய விஷயத்த நம்ம வாழ்க்கையில மறந்துட்டு போயிட்டு இருக்கோம். ரெண்டாவது, ஏன்னா எவ்வளவு விஷயங்கள், மண் குளியல், வாழை இலை குளியல், எண்ணெய் குளியல். யாருன்னா ஐயா சொல்லுவாரு, புதன் சனி ஜென்ஸுக்கு, செவ்வாய் வெள்ளி லேடிஸுக்குன்னு சொல்லுவா போல. அப்படி இருக்கும்போது செவ்வாய் வெளியில ஏன்னா லேடிஸ் ஆச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறீங்கன்னா கிடையவே கிடையாது. ஜென்ஸ் புதன் வெள்ளியில புதன் சனியில தலை குளிக்கிறீங்கன்னா கிடையாது. எதுக்கு இந்த சனிக்கிழமை எதுக்கு லீவ் விடுறாங்க செகண்ட் சாட்டர்டே அப்படின்றத முக்கியமா புரிஞ்சுக்கோங்க. எண்ணெய் குளியல் குளிக்கணும் அப்படின்னா நீங்க சும்மா எண்ணெய் குளியல் குளிக்கிறீங்க. ரெண்டாவது வாக்கிங் போறீங்க. வாக்கிங் அருமையா ரொம்ப அற்புதமான விஷயம். அம்மா சொன்ன மாதிரி இந்த காலகட்டத்துல வாக்கிங் போனோம்னா நாய் வாங்கி வச்சுட்டு வாக்கிங் போன காலம் ஆகி போச்சு. வாக்கிங் போறதுக்கு வழிமுறைகள் என்ன அப்படின்றது யாருக்குமே இந்த நிமிஷம் வரைக்கும் யாருக்குமே தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா வாக்கிங் போனோம்னா காலையில ஏஞ்சி ஏதோ ஒரு கஷாயமோ ஏதோ ஒரு நீரோ குடிச்சிட்டு காலையில வெறும் வயிற்றுல ஏதோ சூடா ஒரு பானத்தை குடிச்சிட்டு காத்தாட நடந்து போவாங்க. நடந்து போய் காலையில கடனை கடிக்கிறதுக்கு போற இடம் வாக்கிங்ன்றது. இந்த காலகட்டத்துல வாக்கிங் போக சொன்னா உள்ள போடுற இன்னரு, மேல பேண்ட், பனியன்னு, டிஷர்ட், அதுக்கு மேல குல்லா, இவ்வளவுதையும் போட்டு போனா உடம்பு எங்கெங்க நல்லா இருக்கும். தூங்கும் போது எப்படி மேக்கப் போட்டு தூங்குறீங்க. வாழ்க்கையில எந்த விஷயத்த முக்கியம், ஒரு காலையில ஏஞ்சி வாக்கிங் போறீங்கன்னா உங்க உடம்புல இருக்கிற கிளாத் முக்கியமான விஷயம். இந்த இன்னர் உள்ள போடுற உள்ளாடைகள் அது உண்மையிலேயே கேடு கெட்ட ஆடை நான் சொல்லுவேன். ஏன்னா என்னடா இப்படி சொல்ற அப்படின்னு தப்பா நினைக்காதீங்க. நிறைய இன்ஃபெர்டிலிட்டி கேஸ் நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் நஞ்செல்லாம் கிடையாது, நிறைய கேஸ் வருது. வாழ்வியல் முறையில் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இன்னரை போடுறீங்க, திருப்பி அதை எப்ப அவுக்குறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. மறுநாள் அவுக்குறீங்க இல்லையா, ஈவினிங் காலையில போட்டுட்டு போறீங்க, ஈவினிங் குளிக்கிறீங்க. ஒரு சில குளிக்க கூட போறது கிடையாது. திருப்பி ட்ரெஸ் மாத்துறீங்க. அந்த இன்னரை மறந்துடுறீங்க. 24 மணி நேரம் போட்டு வச்சீங்கன்னா உங்களோட இருக்க பிறப்புறுக்கள் எப்படி இருக்கும். இன்ஃபெர்டிலிட்டி வர்றது முக்கியமான காரணம். நைட்ல தூங்கும் போது ஃப்ரீயா தூங்குங்க. அப்படி இருக்கும்போது நிறைய விஷயத்த மறந்து இருக்காங்க வாழ்க்கையில. சரி, உமாதேவின்னு சொல்லி மியூட் ஓபன் பண்ணிருக்கீங்க, நீங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம்மா மேம். எங்க பொண்ணுக்கு குழந்தை பிறந்துச்சுங்க மேம். என்னங்கம்மா? ஹலோ மேம், சொல்லுங்கம்மா. குறைமா குழந்தை பிறந்து 5 மாசம் ஆகுது மேம். சரிங்கம்மா. அப்ப என்ன நாளைக்கு தூங்கிட்டே இருக்கிறப்ப நல்லா பால்லாம் குடிக்க மாட்டேங்கிறாங்க மேம். அதுக்கு ஏதாவது ஒரு இது சொல்லுங்க மேம், நல்ல மருத்துவம் சொல்லுங்க மேம். எனக்கு ஹலோ மேம், எனக்கு நீங்க தனியா போன் பண்ணுங்களேன் என்னோட நம்பருக்கு. சரிங்களா? ஓகே மேம், தேங்க்யூ மேம். நல்லா வாழ்க்கை முறை எப்படி இருக்கு, அம்மா எப்படி சாப்பாடு குடுக்குறாங்க, குழந்தை எந்த சூழல்ல இருக்கிறாங்கிறது தெரியாம நம்ம மொட்டையா சொல்லிட்டோம்னா அது கஷ்டமாயிடும். அதனால தனிப்பட்ட முறையில நீங்க எனக்கு போன் பண்ணுங்க, நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. ரொம்ப நன்றி மேம். உங்க பேச்சு நல்லா இருந்துச்சு மேம். நம்ம இயற்கை பத்தி ரொம்ப சூப்பரா பேசுனீங்க. நல்லா இருந்தது மேம். ரொம்ப நன்றி மேம். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மேம். சரி மேம், நன்றி மேம். வச்சுறேன். நன்றி. மியூட் போட்டுக்கோங்க. ரெண்டாவது, இப்போ வேற என்ன டவுட் இருக்குங்களா? நான் பேசிட்டேன், நடுவில் வந்தாங்க. இப்போ வேற என்ன டவுட் இருக்குங்களா? தேவி ராணி, தேவிகா, லட்சுமி, பேசுங்க. டவுட் என்ன இருக்குங்களா? மூலிகா மகேந்திரன் ஐயா பேசுறமா? அம்மா கேக்குதுங்களா? வணக்கம்மா. இன்னைக்கு நான் வேற ஒரு மெசேஜ் சொல்லலான்னு பார்த்தா லாஸ்ட் ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்து என்னுடைய மைண்ட் மாத்திட்டீங்கம்மா. ஆனா கண்டிப்பா என்னுடைய வேகத்தை அதிகமாக்கிட்டீங்க. கவலையே படாதீங்கம்மா. ஏப்ரல் 6ஆம் தேதி நம்மாழ்வார் பிறந்த நாள் அன்னைக்கு அன்னதானம் போட்டு
மண் குளியல் வந்து அன்று இலவசமா நடத்துறேன், எவ்வளவு பேர் வந்தாலும் சரி. சரிங்க. லாஸ்ட் ஒரு சந்தோஷம். நீங்க ரொம்ப கஷ்டமா போச்சு. நான் ஏற்கனவே கொஞ்சம் வேகத்துல இருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி விட்டீங்க. யாருக்கு புற்றுநோய் வரும் என்றால், யார் உடலில் எர்த்து கம்மியா இருக்கோ அவங்களுக்கு புற்றுநோய் வரும். புற்று என்பது எங்க இருக்கு என்றால் மண்ணில் இருக்கு. அதே மண்ணை வைத்து குணப்படுத்தும் மார்க்கத்தை இந்த உலக மக்களுக்கு கண்டிப்பாக நான் கத்துக் கொடுத்து மண்குளியலை போட்டு நலமோடு வாழ வைப்பதற்கான முயற்சி. இன்னும் ஸ்பீடு அதிகமா போகுமா? மனமார்ந்த நன்றியும் முயற்சியும் தெரிவிக்கிறேன். புற்றுநோயை ரொம்ப நன்றி. குணப்படுத்த மண்ணில் புற்று இருக்கிறது, அது பார்த்து கொள்ளும். அந்த மண்குளியல் இலவசமா பண்றேன், அன்று ஒரு சரி நாள் மட்டும். அதே மாதிரி சரி வந்து சேற்று குளியல், சேத்துல வந்து குளிக்க வைக்கிறேன். அதே போல் இன்னொரு குட்டையை வெட்டி நீரிலையும் விளையாட விடுகிறேன். சேற்று விளையாடல், நீர் விளையாடல். ரொம்ப சந்தோஷம். மக்களை நலமோடு வாழ வைப்போம். சந்தோஷம். நன்றி. மற்றவங்க பேசட்டும். நன்றி நன்றி நன்றி. நாளைக்கு கொஞ்சம் நான் தொடர்புல வரமா, கொஞ்சம் போன் எடுங்க, பர்சனலா பேச வேண்டியது இருக்கு. நன்றி. நிச்சயமா கண்டிப்பா. வேற யாருக்குன்னா டவுட் இருக்குங்களா? இப்போ அம்மா வாழ்க வளமுடன்மா. ரொம்ப நீங்க சொன்னது வாழ்க சிறப்பா வளமுடன். இருந்தது அம்மா. சந்தோஷம். நீங்க அதே மாதிரி இப்ப குழந்தைங்களுக்கு அந்த மூலம்ன்றது வரத நீங்க சொன்னீங்க. நம்ம அந்த மூலம் வர்றதுக்கு நம்மளுடைய அந்த வெளிப்புற இது வந்து கழிவுகள் அதிகமா தங்குறதுனாலதான் அதிகமா வருதுன்னு சொல்றீங்க. நம்ம அதை என்னென்ன முறைகள்ல பயன்படுத்தினா அந்த மூலம் வராத நம்ம தடுக்கலாமா? ஐயா முதலாவது வந்து சூடுங்க ஐயா. சூடுதான் முக்கியமான காரணம். அதனால நம்ம தண்ணியில, அதனாலதான் சொன்னா கடந்த முறை மாதிரி ஒரு 3/4 மணி நேரம் நீங்க இந்த மூலம் வராம இருக்கணும். வாரம் ஒரு நாளாவது 3/4 மணி நேரம் தண்ணியில மூழ்கி குளிக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. அது இருந்ததுனாலே உடல் சூடு முழுவதும் தணிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள் அந்த அளவுக்கு இறுகி போகாது. ஒண்ணு. ரெண்டாவது மிக முக்கியமானது, உங்களுக்கு நல்ல கழிவுகள் மலம் வந்து முழுமையா வெளியேறும். கழிவு நீக்கமும் சரியாயிடும். அப்பவும் உங்களுக்கு அந்த மூலம் அப்படிங்கிறது வராதுங்க. அடுத்தது மூணாவது முக்கியமான விஷயம், ரொம்ப டென்ஷன், கோபம், ப்ரெஷரு, ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு வேலை செய்யறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்குமே ஒரு இறுக்கம் தசைகள்ல, தசை நார்கள்ல இறுகி போயிடும். அப்போ அவங்களுக்கு என்னதான் காய்கறிகள் பழங்கள் சாப்பிட்டாலும் கூட மலம் சரியா வெளியேறாது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையா வெளியேறாம ஒரு அபான வாயு உற்பத்தி ஆகும். அதை இது தடுக்கும். அதனால நம்ம வந்து தண்ணீரை மட்டும் சரியா பயன்படுத்தி குளியல் முறையை சரியா பண்ணாலே போதுமானது. வாரம் ஒரு நாள் எல்லா இதுக்குமே ஆரோக்கியமா வாழணும்னா வாரத்துக்கு ஒரு நாள் நல்லா மூழ்கி குளிக்கணும். 6 கிளம் கிணறு இருந்ததுன்னா சரிங்க. அப்படி இல்லைன்னா வீட்டுல பாத் டப்பு இல்லைன்னா ஸ்விம்மிங் பூல் இப்ப கிடைக்குது, நிறைய ஏர் காத்தடிச்சு வருது, அந்த மாதிரியாவது வாங்கி வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிமா, ரொம்ப சிறப்புமா. வாழ்க்கை வளமுடன்மா. ஐயா நீங்க அடிஷ்னலா கூட வந்து எண்ணெய் குளியல் வந்து சேர்த்துக்கோங்க. வாரத்துல 2 முறை வந்து ஆயில் பாத் கம்பல்சரி. ஆயில் பாத் கம்பல்சரி எடுத்துக்கோங்க. தயிர் வந்து பசுந்தயிர் எடுத்துக்கோங்க. பசுந்தயிர், பசும்போது இந்த மாதிரி ஐட்டத்தை எடுத்துக்கோங்க. கீ நிறைய யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து வீக்லி 2 டைம்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த வெயில் டைம் சீசன், உங்களுக்கு வெயில் டைம் சீசன்ல கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஆசன வாய் வெடிப்பு வரும். கண்டிப்பா இந்த வெயில்ல 2 வீலர் ஓட்டுறீங்க அப்படின்னீங்கன்னா 99% பாத்தீங்கன்னா 15 days கம்பல்சரி யாருன்னா கேட்டீங்கன்னா ஆசன வாய் வந்து வெடிப்பு வரும். அப்படி என்ன பண்ணுங்கன்னா, நைட்ல தூங்கும் போது என்ன பண்ணுங்கன்னா, ஆயிலோ இல்ல பசு நெய்யோ எடுத்து கையில எடுத்து ஆசன வாயில அப்ளை பண்ணி கொடுத்துருங்க. அப்படின்னா அங்கன்னா ஃபுல்லா குளுமை ஆயிரும். இது ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா வந்து இப்போ 2 வீலர் ஓட்டுறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த எரிச்சல்னாலதான் பைல்ஸ் வந்து உருவாகுது. முக்கியமான காரணம் 2 வீலர் ஓட்டுறவங்க 99% எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல நான் நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு மேல நான் சொல்லிட்டேமா. ஏன்னா வந்து 300 பேருக்கு மேல நான் ரிசர்ச் பண்ணதுல இந்த மெயினா வந்து ஜென்ஸுக்கோ லேடிஸுக்கோ வர பிரச்சனை என்னன்னா, இந்த 2 வீலர் டிரைவிங் அதிகமா ஓட்டுறதுனால மெயினா இந்த வெயில் சீசன்ல அதிகமா வர்றது காரணம் இந்த இது. நல்லா குளிச்சு முடிக்கிறீங்க, அழப்பு பொடி போட்டு குளிக்கிறீங்க, சீக்கா போட்டு குளிக்கிறீங்கன்னா இன்னர் தயவு செய்து அன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம் காத்தார உடம்ப விடுங்க. இன்னர் போடுறதை விட்டுட்டு ஏதோ வந்து எளிமையான துணி, உங்க உடம்ப மறைக்கிறதுக்கு துணி போட்டுக்கிட்டு கொஞ்சம் ஃப்ரீடமா விட்டு உடம்பு ஃபுல்லா ஆட விடுங்க, ட்ரை ஆகட்டும். ஏன்னா நீங்க அழப்பு பொடி இதெல்லாம் போட்டு தேய்ச்சி குளிக்கும் போது என்ன ஆகுன்னா, நீங்க வாஷ் பண்ணனாலும் ஒரு சில இடத்துல செட்டில் ஆயிருக்கும். அது என்ன ஆகுன்னா ஆட விடணும். ஸ்கின்னை ஆட விட்டா மட்டும், ட்ரைனஸ் ஆனா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த எரிச்சல் இச்சிங் உருவாகாம இருக்கும். ஏன்னா வந்து இந்த பிரைவேட் ஏரியால பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வரதுக்கு காரணம் வந்து முக்கியமான விஷயம் வந்து அதுதான். இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க, ரிசல்ட் நல்லா இருக்கும். ஏன்னா இயற்கை வாழ்வியல்ல வந்து பயன்படுத்துறாங்க. அது எப்படி முறையா பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயம் வந்து தெரியல. ஏன்னா வந்து நிறைய விஷயம் நம்ம வந்து அனுபவத்துல பிராக்டிஸ் பண்ண மட்டும் தெரியும். லதா நீங்க பேசுங்க, எதை சொல்ல வந்தீங்க?
மிக்க மகிழ்ச்சி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நீங்கள் உங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்த ஷேர் பண்ணேன் சிவசிவம். யாருக்குன்னா டவுட் இருக்குங்களா? லதா யாரும் மியூட் ஓபன் பண்ணீங்க, பேசலாம். யாருக்குன்னா டவுட் இருக்குங்களா? அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. இன்னைக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டேன் மேம். தெரியாததெல்லாம் ரொம்ப நன்றிங்கம்மா. சசிகலாவா? ஆமாங்க ஆமாங்க. ஓகே, சந்தோஷம் சந்தோஷம். வாய்ஸ் கூட ஞாபகம் வச்சிருக்கீங்க போல. ஓகே, சந்தோஷம். ரொம்ப நன்றிங்கம்மா. ஃபாலோ பண்ணுங்கம்மா, ரொம்ப நல்லது. நீ வரக்கூடிய காலங்கள்ல இயற்கை மருத்துவமும் பயிற்சியா கொடுப்போம், பாத்துட்டு வாங்க, சரிங்களா? நன்றி. கண்டிப்பாங்கம்மா. நாங்க வெளியூர்ல இருக்கிறனால உங்களை மீட் பண்ணவே சான்ஸே கிடைக்கல இது வரைக்கும். ஓகே, கோயம்புத்தூர் வந்தா பாக்கலான் இருக்கேங்கம்மா. நிச்சயமா நிச்சயமா வாங்க. சரிங்கம்மா. எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். இந்த கால்ல மட்டும் வந்து அரிப்பெடுக்குதுங்கம்மா. என்னங்கம்மா? இந்த இடுப்புக்கு கீழே தொடை கால் பகுதியில மட்டும் அரிக்குது. இப்ப ரீசெண்டா 1 மாசமா சொரிஞ்சன்னா அப்படியே புண்ணாயிருது. அப்புறம் கொஞ்சம் சரியாகுது. அது வந்து அப்படியே தழும்பு மாதிரி கருப்பு கலர்ல ஆயிருது. திரும்பவும் பக்கத்துல அரிக்குது. அந்த மாதிரி 2 கால்லயும் அதே மாதிரி ஆகுது. ஒண்ணும் இல்லம்மா, இது ஒரு ஃபங்கஸ் தான். நீங்க வந்து நம்ம பெரும்பாலும் பெண்கள் நலம் வகுப்புல சொல்லி கொடுத்துருப்போம் இல்லைங்களா? லேடிஸ பொறுத்த வரைக்கும் நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, சுடிதார் பேண்ட்ஸ், டைட்ஸ், லெகின்ஸ், நம்ம என்ன வேலைக்கு போறோம். சோ என்னதான் நீங்க ஆர்டினரி பேண்டே போட்டா கூட பேண்ட்னு வரும்போது உங்களுக்கு காற்றோட்டம் சரியா போகாது பிரைவேட் பார்ட்ஸுக்கு, சரிங்களா? அந்த பகுதி வந்து சூடு அதிகமா இருக்கக்கூடிய பகுதி. அப்போ அதுக்குள்ள திருப்பியும் வந்து என்ன பண்றோம், இன்னர்ஸ் போடுறோம். அப்படி போகும்போது பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு லேடிஸ்க்கு பெரும்பாலும் வாஷ் பண்ற ஹேபிட் இருக்கு. சோ வாஷ் பண்ணீங்கன்னா அப்படியே திருப்பி இன்னரை போட்டுட்டு பேண்ட போட்டுட்டு அப்படியே வந்துடும். அப்ப என்ன ஆகும்னா சீக்கிரமா ஃபங்கஸ், பூஞ்சை காளான் மாதிரி அந்த இடத்துல எல்லாமே வந்துரும். அந்த காற்றோட்டமும் போகாதனால தோலுக்கு அடியில அண்டர் பெனித் ஆஃப் ஸ்கின்னு சொல்லுவோம், அந்த ஸ்கின்னுக்கு அடியில போய் அந்த ஃபங்கஸ் வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு உங்களுக்கு சொரியணுங்கிற ஒரு உணர்வு, அதான் அரிப்பு ஏற்படுத்துறது. அதை எடுக்கும்போது திருப்பி அது உள்ள இருந்து வெளியில வரும். திரும்ப திரும்ப அது வெளியில வரும்போதுதான் கருப்பு கடல்ல அதனுடைய படிமானம் வந்துடும். இதுல நீங்க முக்கியமா செய்ய வேண்டியது என்னன்னா, பீரியட்ஸ் அல்லாத நாட்கள்ல, மாதவிடாய் அல்லாத நாட்கள்ல அவசியம் இல்லாம இன்னர் வேர் பயன்படுத்தக்கூடாது. ஒண்ணு. சரி. பாத்ரூம் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா எல்லார்கிட்டயும் கர்ச்சீஃப் இருக்கும். கர்ச்சீஃப் மாதிரி இன்னொரு கர்ச்சீஃப் கையில வச்சுக்கோங்க. நீங்க ஆபீஸ் போனாலும் காலேஜ் போனாலும் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. பாத்ரூம் போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்தா உடனடியா அந்த காஞ்ச துணியை வச்சு கர்ச்சீஃபை வச்சு நல்லா தொடச்சிடணும், ஈரம் போக தொடச்சிடணும். அதுக்கப்புறம் அவங்க பேண்டோ யூனிஃபார்மோ போட்டு அவங்க வந்துக்கலாமே தவிர துடைக்காம வரக்கூடாது. அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது, பேண்ட் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு, எங்களுக்கு சுடிதார் போடணும், இல்ல நாங்க வந்து லெகின்ஸ் போடுறோம், ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னா லெகின்ஸ் ஜீன்ஸ் கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்றேன் நானு. ஒருவேளை நீங்க சாதாரண காட்டன் பேண்டை யூஸ் பண்றதா இருந்தாலும் கூட நாங்க என்ன சொல்றோம்னா, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எகெயின் நைட் பேண்ட்ஸ் போடுறது, நைட் அப்படியே பேண்டோட அந்த சுடிதார் பேண்டோட தூங்குறது தயவு செய்து கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, நைட்டு இஸ் த பெஸ்ட் ட்ரெஸ்ன்னு சொல்லுவேன் லேடிஸ பொறுத்த வரைக்கும். ஏன்னா சாரி உடுத்துறதே கிடையாது, சுடிதாரே எப்ப பார்த்தாலும் போட்டுட்டு இருக்கிறதுக்கு நீங்க நைட்டே போட்டுக்கலாம்னு சொல்றேன். கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் உள்ள போகும்ல, அது கொஞ்சம் வழி இருக்கு. ரெண்டு காற்றுக்கு இடையில உங்களுக்கு காத்து போகிறதுக்கு வழி இருக்கு. பிரைவேட் பார்ட்டுக்கு காத்து போகும். ஆனா சுடிதார் பேண்ட் நீங்க காட்டனே இருந்தாலும் கூட நீங்க இறுக்கி இடுப்புல கட்டி இருக்கும் போது ஒரு காற்றோட்டம் அந்த அளவுக்கு போகாது. அதனால இந்த ட்ரெஸ் கோடு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க. முடிந்த வரைக்கும் காலை உணவா பழைய சாப்பாடு, தண்ணியை மட்டுமாவது குடிங்க. அது குடிச்சீங்கன்னா நல்ல எதிர்ப்பு சக்தி உடல்ல கிடைக்கும். இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தா கூட உடல் தன்னைத்தானே வாழ்க்கை முறையும் மாத்திக்கிட்டு இந்த காற்றோட்டமான உடையும் உடுத்திக்கிட்டு இதையும் பண்ணும்போது தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். பெருசா வெளியில இருந்து எந்த ஒரு கிரீம்ஸோ எந்த ட்ரீட்மெண்ட்டும் அவசியப்படாது. 3 மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்றோம்னா, கொஞ்சம் நீங்க மண்புளியல் எடுத்துக்கோங்க. அப்ப இந்த மாதிரி பழைய கழிவுகள் எல்லாமே வெளியேறிடும். டீடாக்சிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க, சரியா? சரி. இது உடம்பு ரொம்ப சூடா இருக்கறனால எனக்கு பேண்ட் போடாம இருக்க முடியல. என்னோட தொடையே இன்னொரு தொடைய உரசும் போது எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. 2 விஷயம் பண்ணணுமா. ஒண்ணு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது பண்ணணும். 2வது, உடல் அளவுக்கு அதிகமான வெப்பம் ஆகுது அப்படின்னு சொன்னா நீங்க உள்ளுக்குள்ள கொஞ்சம் பழச்சாறுகள், இயற்கை உணவு, பழங்கள் இதெல்லாம் காலை உணவா எடுத்துக்கணும். பழைய சோறு சாப்பிடுறது,
இதெல்லாம் இந்த சரி வெயில் நாள்ல எடுத்துக்கோங்க. வாரத்துக்கு 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சீங்கனாலே போதுமானது. ஒருவேளை சரிங்க இந்த உடல் பருமனா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உடல் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுக்கு ஓகே வீட்ல ஒண்ணும் வேலை செய்யறதுக்கு எதுவும் இல்ல. நம்ம எல்லாம் எல்லாரும் மெஷின் ஆபரேட்டர்ஸ் தான். யாரும் ஒண்ணும் நம்ம அம்மியில அரைக்கிறது இல்ல, வாஷிங் கையில துவைக்கிறது இல்ல, எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதனால யோகா பயிற்சியாவது பண்ணுங்க. உடல்ல இருந்து வியர்வை வெளியேற அளவுக்கு 1 மணி நேரமாவது குறைஞ்சது உடல் பயிற்சி பண்ணீங்கன்னா உடல் சரி கட்டுக்கோப்பா இருக்கும். நம்மளுடைய உடல் பருமன் பெருசா ஆகாம உடல் உயரத்துக்கும் வயதுக்கும் தகுந்த கட்டுக்கோப்புக்கு வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா. வயதுக்கு சரி ஏற்ற உடல் வந்து அதையெல்லாம் மெயின்டைன் பண்ணீங்கன்னா இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சரிங்களா? அதெல்லாம் சரிங்க பண்ணுங்க. ரொம்ப நன்றிங்க நன்றி நன்றி. நீங்க வாழ்க எங்கம்மா இருக்கீங்க? நீங்க எங்க இருக்கீங்க? அங்க ஏன்னா இயற்கை வாழ்வியல் இருந்தாங்கன்னா கூட ஒரு அட்வைஸ் எடுத்தீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். நீங்க இல்ல இருக்கிற நாங்க பக்கத்துல கர்நாடகால இருக்கோம். எங்க? கர்நாடகாங்க சார். அங்க கர்நாடகா. ஸ்டேட். சரி. இல்ல சிவ நேட்டிவ் சிவா. கோயம்புத்தூர் தான். ம் 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 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு டைம் வருவோம். இன்னும் அத மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா இன்னும் அதுக்கான நேரம் அமையல. ம் ம். கண்டிப்பா. வேற யாருக்குன்னா டவுட் இருக்குங்களா? அம்மா ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. சூப்பரா இருந்துச்சு இன்னைக்கு ஸ்பீச்சு. அதுவும் நீங்க ஸ்டார்டிங்ல அந்த பஞ்சபூத சக்தி அதுல இருந்து எப்படி நம்ம எனர்ஜி எல்லாம் அப்சர்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ் ஆரம்பிச்சது ரொம்ப ரொம்ப சிறப்புமா. அந்த கண்டினியூட்டி இருந்ததால நல்லா புரிஞ்சுது. எல்லாரும் சொல்லுவாங்க நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எடுத்திருக்கேன் அதை பாத்துக்கோங்க அப்படின்னு கூட சொல்லிருக்கலாம். நீங்க அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் நல்லா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க டீடாக்சிபிகேஷன் பத்தி தான் நிறைய இன்னைக்கு கிளாஸ்ல இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப அருமையான விஷயமா. அதுவும் காசு செலவில்லாம எவ்வளவு ஈஸி மெத்தட்ல நம்ம பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியா நீங்க சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. நம்ம எவ்வளவுதான் சிட்டில இருந்தா கூட நம்ம வில்லேஜ் ஸ்டைல நம்ம வாழணும். அப்பதான் அந்த நம்ம முன்னோர்களோட அந்த பழக்கத்தை எடுத்து வாழ்ந்தாதான் நம்ம திருப்பியும் ஹெல்த்தியா திரும்பி அந்த லைஃபுக்கு போக முடியும். நம்ம எவ்வளவுதான் டெக்னாலஜி அப்ல போனாலும் ஹெல்த்தி வைஸ் டவுன்ல தான் போயிட்டு இருக்கோம். அப்புறம் அந்த இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகி பிரயோஜனம் இல்லைல்ல. எவ்வளவு டெக்னாலஜி டெவலப் ஆயும் ஹெல்த் போய் மோசமா தானே போயிட்டு இருக்கு. அதையெல்லாம் எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல தான் கொடுக்குறோம் மறுபடியும் சம்பாரிச்சது. அதுக்கு நம்ம வாழும்போதே கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் நம்ம எவ்வளவு சேஞ்ச் பண்ண முடியுமோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொஞ்சம் பண்ணணும். கண்டிப்பா பண்ணணும். அப்புறமா நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல அந்த கத்திரிக்காய் மில்க் ஷேக் எப்படி பண்றதுன்னு நீங்க சொல்லி கொடுக்கணும். ரொம்ப புதுமையா இருந்தது. நீங்க கேட்கும்போது செம ஷாக்கிங்கா இருந்தது. இந்த பாவக்காய் கசப்பு இல்லாம எப்படி செய்யறது அதெல்லாம் நீங்க ரெசிபி எல்லாம் நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லணும்னு கேட்டுக்கிறேம்மா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. நான் சொல்லி கொடுக்குறேன். ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். தேங்க்யூ சோ மச். ரொம்ப நன்றிங்க. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி ஜான் சார். நன்றி. இப்போ இன்னொரு விஷயம் அடிஷ்னலா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். டீடாக்சிஃபிகேஷன் மேடம் சொல்லும் போது குளிக்கும் போது ஆடு குளத்துல எப்படி இறங்கி குளிக்கிறோம்னு பாருங்க. கால்ல இருந்து தலை வரைக்கும் நினைக்குது, தலையில இருந்து கால் வரைக்கும் நினைக்க கூடாது. ஷவர்னு ஒண்ணு வச்சுக்கிறீங்க, திறந்து விட்டுறீங்க, தலையில தொப 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 தொபன்னு ஊத்துது தண்ணி. அது எதுக்கு நம்மளுக்கு? அது எதுக்குன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் அமெரிக்கன் கல்ச்சர். ஆக்சுவலி அமெரிக்கன் கல்ச்சரை போய் நம்ம எடுத்துட்டாண்டு வச்சுக்கிட்டு வாழ்க்கையில எவ்வளவு விஷயம் பண்றோம். இப்போ ஒரு மேடம் ஒருத்தவங்க பேசினாங்க. ஆக்சுவலா பங்கல் இன்ஸ்பெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா அவங்க சொல்லும் போதே அதான் சொன்னேன். டைஸ் பிளாக்கிஷா இருக்குன்னு போது பெரிய விஷயமே கிடையாது. நீங்க போடுற பேண்டீஸ் ஆக்சுவலி அந்த காலகட்டத்துல இருந்த வாழ்க்கை முறைகள், வாழ்வியல் முறைகள்லாம் பாத்ரூமுக்குள்ள ஒரு டவல் இருக்கும். எல்லா பாத்ரூம்குள்ளேயும் ஒரு டவல் இருக்கும். ஒரு ரெஸ்ட் ரூம்குள்ள போனீங்கன்னா டவல் இருக்கும். நீங்க அதே மாதிரி மோஷன் பாஸ் பண்றீங்களா, அவுட்டர் ஏரியா போனீங்களா, விடிய காலையில போயிடுவீங்க. 5 மணிக்கெல்லாம் போயிட்டு மோஷன் போயிட்டு வந்து முகம் கழுவுற இடமா ஆறு குளம் குட்டை இந்த மாதிரி இடமா இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா நீங்க தண்ணியில இறங்கும் போது இடுப்பு வரைக்கும் தண்ணி நனைஞ்சிருக்கும். ஹிப்பாத் அங்கேயே முடிச்சிடுறீங்க. நீங்க டெய்லி ஹிப்பாத் இப்ப நீங்க குளத்துல இறங்கி மோஷன் கழுவுறீங்கன்னா இப்ப வரைக்கும் தண்ணியில நினைச்சுதான் ஆகணும். வேற வழியே கிடையாது. எப்படி உட்காந்தாலும் இடுப்பு வரைக்கும் தண்ணியில் நினைஞ்சுதான் ஆகணும். அப்படின்னா ஆகணும். மேக்சிமம் அப்ப என்ன பண்ணுவாங்க, மேக்சிமம் அங்க போடுறவங்க மேக்சிமம் சாரி வேர் பண்ணுவாங்க. சாரி வேர் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க ஃபாலோ அப் இருக்கும்போது நிறைய விஷயத்த மாற்ற முடியும். நம்ம கலாச்சாரங்கள் டெக்னிக்கல் ரீதியா டாப்ல போகுது. ஹெல்த் வைஸ் பாத்தீங்கன்னா இருக்குதுலயே கேடு கேட்ட ரொம்ப 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 மோசம். எப்ப பிறந்த 2 மாசம் குழந்தைக்கு கிட்னி ப்ராப்ளம், 1 மாசம் குழந்தைக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, தைராய்டு, அவங்கள போட்டு கொடுமைப்படுத்துறாங்க. அடுத்த தலைமுறை நம்ம எப்படி உருவாக்க, அடுத்த விதைய நம்ம எப்படி உருவாக்க போறோம், அடுத்த செடியை எப்படி உருவாக்க போறோம் நம்ம?
நம்ம மரமா ஆயிட்டா நம்மளுக்கு பல விஷயம் தெரிஞ்சு அடுத்த செடி வந்தாலும் நம்மளுக்கு யூஸ் ஆகும். அடுத்த தலைமுறை வளரணும்ல, அதுக்கு நம்மளுக்கு என்ன பண்ண போறோம்? அது முயற்சி பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. இன்னரு அதே மாதிரி இந்த லெகின்ஸ் பேண்ட்டை தயவு செய்து தூக்கி தொலைவா போட்டுருங்க. சென்னையில இருக்கிறவங்க இருக்கிற ஓப்பனாவே பிராங்கா சொல்றேன், 100 பேர் இருக்கீங்கன்னா 95 பேர் லெகின்ஸ் தவிர வேற எதுவும் போடுறது இல்லை எனக்கு தெரிஞ்சு. எல்லாருமே மாறிட்டாங்க. முன்ன இப்போ லேட்டஸ்டா இப்போ 2-3 வருஷத்துல டாப் மோஸ்ட் ஆகி போச்சு லெகின்ஸ் சென்னையில. முன்னெல்லாம் கூட கம்மி, ஒரு 2015-16 டைம்லாம் கூட கம்மி. இப்ப அப்படியே டாப்ல ஏறிச்சு இன்ஃபர்டிலிட்டி டாப்ல ஏறி போச்சு. 2015 இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளத்தை பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம ஓரளவுக்கு மிதமா இருந்த விஷயத்த இப்போ அப்படியே டாப் மோஸ்ட் ஹைலைட் வச்சுட்டீங்க. அவ்வளவு டைட் பண்ணும்போது ஆர்கன் எங்க ஃபங்க்ஷன் ஆகும், என்ன இருக்கு? இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு மாத்துங்க. மேடம் அகிலாமா வருங்காலத்துல இதே மாதிரி பல தரப்புல இயற்கை மருத்துவம்ன்றது பகுதி 3ல பல்வேறு விஷயத்தை பத்தி பேசும்போது நீங்க என்னத்த மாத்துனீங்க? இந்த 2 கிளாஸ் நீங்க அட்டன் பண்ணல, நான் மாத்தி இருக்கேன் சார், என் லைஃப் மாறி இருக்குன்னு நீங்க ஃப்ரெண்ட்ஸ்ல சொல்லணும். அப்பதான் மோட்டிவேட் ஆகும் நாங்களுக்கு. ஏன்னா இயற்கை மருத்துவம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது, வாய் வார்த்தையா சொல்றது இல்ல. நீங்க வாழ்க்கையில இப்ப நான் சொல்றேன் அப்படின்னா, இப்ப அம்மா சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க? மண்குளியல் சொல்லியிருக்காங்க, ஆயில் பாத் சொல்லியிருக்காங்க. ஆயில் பாத் போய் இந்த மசாஜ் சென்டரு இந்த மாதிரி இடத்துல போயிட்டு 5000 கொடுத்து 10,000 கொடுத்து சிரிக்கிறாங்க. ஆக்சுவலி உண்மையிலேயே சென்னையில அதுதான் நடக்குது. என்னத்துக்கு பிரயோஜனம்னே தெரியல. உண்மையிலேயே நான் கண்ணுக்கு கண்ணா பாத்துட்டு இருக்கேன். அது பேர்லாம் நான் சொல்ல விரும்பல. ஏன்னா அதுல பைசா கொடுத்து நீ செய்ய வேண்டியது வீட்டுல உட்காந்து செஞ்சா என்ன பிரச்சனை? அதுக்கு ஒரு ஏசி ரூமா, அதுக்கு ஒரு 4 பேரை வச்சு நீ மசாஜ் பண்ணிட்டு வர உடம்ப. அதுவும் அது வேற மாதிரி கான்செப்ட். வீட்டுல இருக்கிறவங்கள வச்சு வீட்டுல நீ அழகா தேய்ச்சி குளிச்சு முடிஞ்சுட்டா முடிஞ்சு போச்சு. வாரத்துல ஒரு நாள் டைம் ஒதுக்குங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு 5 நாள் கூட 6 நாள் கூட உழைங்கப்பா. சண்டே ஒரு நாள் உடம்புக்காக ஒதுக்குங்க. இதுதான் என்னோட அட்வைஸா இருக்கு. ஐயா ஒரு நிமிஷம், என்னோட பேர் ஷாலினி, நான் காயல்பட்டினத்துல இருந்து பேசுறேன். அகிலா மேம் எனக்கு ஒரு 3 வருஷமா தெரியும். இந்த கொரோனா டைம் இல்ல, நான் நீங்க ஷேர் பண்ண சொன்னதுனால நான் இதை ஷேர் பண்ணணும்னு விருப்பப்படுறேன். இந்த கொரோனா டைம் எல்லாருமே பேசியிருந்தோம். ரொம்ப என்னோட வீட்டுக்காரங்க மளிகை கடை, அதனால எங்களுக்கு இந்த டைமிங்க்கு மட்டும்தான் ஓபன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தது. அதனால ஃபுல்லாவுமே பிள்ளைங்க வீட்டுல இருப்பாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாருமே வீட்டுல இருப்பாங்க. அப்படிங்கறதுனால எங்க வீட்டுல தொட்டி இருக்கும், நாங்க நார்மலா அதுல குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். இது ஏன் நான் சொல்றேன்னா, எனக்கு 2-3 டைமா அபார்ஷன் ஆயிட்டே இருந்தது. ஆனா எங்களுக்கு அது தெரியல. நாங்க அந்த ஹிப்பாத் மாதிரி இது கண்டினியூவா நடந்துகிட்டே இருந்தது. ஆஃப் டே கடைக்கு போவாங்க, ஆஃப் டே நாங்க தொட்டில இருந்து 1 hour 2 hours குழந்தைங்க கூட சேர்ந்து அப்படி குளிச்சுட்டே இருந்தோம். அதுக்கு பிறகு நான் நார்மலாவே கன்சீவ் ஆனேன். 3rd பேபி தான். ஆனா எனக்கு அது லேட் ஆயிடுச்சு அந்த அபார்ஷன் இது. அப்புறம் அகிலா மேம் நிறைய பேசும்போது அகிலா மேம்கிட்ட நான் ரொம்ப கான்டாக்ட் பண்ணி பேசிட்டே இருப்போம். அவங்களும் என்கிட்ட நிறைய கிளாஸஸ் அதெல்லாம் கொஞ்சம் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகுதான் எனக்கே புரிஞ்சுது ஏன் அந்த இதுல லேட் ஆச்சுது. இடையில ஏதோ நாங்க இது பண்ணிட்டோம், ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ். ஆனா அந்த ஹிப்பாத் எடுத்து அந்த தொட்டியில குளிச்சு அதுக்கு பிறகு 2 மாசத்துல நார்மலா நான் கன்சீவ் ஆக முடிஞ்சது. இதை நாங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சதுனாலதான் நான் சொல்றேன். அது நாங்க அப்ப இந்த இதுல ஏன் அப்படியாச்சு, இந்த இதுல ஏன் அப்படியாச்சு அப்படின்னு நான் மேம்கிட்ட கேட்கும்போது இந்த இது எனக்கு ஒரு அதனாலதான் ஆச்சு, இந்த இத முடிங்குது, ஒரு குழந்தை கூட இந்த தொட்டியில இருந்து நம்ம குளிக்கிறதுனால முடியுது அப்படிங்கறத நான் அந்த இதை ஷேர் பண்ண விருப்பப்படுறேன். இப்ப அது குழந்தைங்களுக்குள்ள நாங்க கண்டினியூவா பண்ணிக்கிட்டு இருக்கோம். லீவா குழந்தைங்க எல்லாருமே தொட்டில குளிப்பாங்க. இங்க 3 ஃபேமிலி இருக்கும், சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து குழந்தைங்கள குளிப்பாங்க. அப்படிங்கறது கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கு. ரொம்ப 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 நன்றி, கோடான கோடி நன்றிகள். ஏன்னா ஒரு குடும்பத்தை மாத்தி இருக்கோன்றத பெருமையா நாங்க எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இந்த ஐயா ஈலர் பாஸ்கர் ஐயாவும் அதுதான் நினைக்கிறாரு, அகிலாமாவும் என்ன முதலுக்கு நம்ம சமூகத்துல இருக்கிற ஒரு இயற்கை வாழ்வியல இருக்கிறவங்க மத்தவங்க குடும்பம் மாறுது அப்படின்றது சந்தோஷம். அதை தவிர எங்களுக்கு சாப்பாடு தேவையில்ல, உணவு தேவையில்ல. இந்த மாதிரி ஒரு காதுல ஒரு விஷயத்த கேட்கறோம் போது அப்படியே அப்படியே பூஸ்ட் ஆகி இன்னும் நான் இன்னும் எப்படி ஓடுறதுன்னு யோசிக்கிறோம் ஆக்சுவலி. ஏன்னா
வாழ்க்கையில நம்ம மறந்துட்டோம்பா. அந்த காலகட்டத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், 10 பேர் 20 பேர் போவீங்க, துணி எடுத்துட்டு போவாங்க. காலையில 10 மணிக்கு துணி துவைப்பீங்க, துணி தேய்ச்சிட்டு அங்கேயே குளிப்பீங்க, அங்கேயே துணி காயும். நீங்க துணி காயறதுக்கு கூட நீங்க குளிச்சுட்டு வரதுக்குள்ள துணி காஞ்சிடும், அங்கேயே மடிச்சு வீட்டுக்கு எடுத்து வந்துருவாங்க. நீங்க நல்லா பாருங்க, ஹிப்பாத் இருக்கிறவங்க உட்கார்ந்து தண்ணியில குளிக்கிறீங்கன்னா குறைஞ்சது 15 டைம் யூரின் பாஸ் பண்ணுவீங்க. ஹிப்பாத் ஆமா முடிச்சிட்டு வெளியே வந்தீங்கன்னா குறைஞ்சது 2 டைம் மோஷன் பாஸ் பண்ணுவீங்க. நீங்க கழிவெல்லாம் வெளியில எடுத்து போகும். ஆமா. ஏன்னா வந்து இது வந்து கிப்பாத்ன்றது வந்து சும்மா குளிக்கிறது இல்ல. அதுவும் கிப்பாத்ல குளிக்கும் போது என்னன்னா, நீங்க ஒரு ஃபேமிலியால 4, 5 ஃபேமிலியா குளிக்கும் போது உங்களுக்கு இருக்கிற வந்து டிஎன்ஏ ப்ராப்ளம் வந்து மாறுது. ஏன்னா வந்து நீங்க உட்கார்ந்து குளிக்கிறீங்கன்னும் போது வந்து உங்க உடம்புல இருக்கிற சுரப்பிகள் மாறுது, மத்தவங்க அவங்க உடம்புல இருக்கு. இதுதான் மனுஷனுக்கும் மிருகம் எல்லாம் போய் குளிக்கிறதுன்னா, இப்போ நம்மளோட பிறப்புறுப்புல இருக்கிற பிரச்சனையோ நம்மளுக்கு இருக்கிற இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் வந்து இன்னொருத்தருக்கு இருக்காது. இப்போ அவருக்கு இப்போ உங்க ஹஸ்பண்டுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னாலும் அந்த அந்த ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருக்குன்னா தண்ணியில குடிக்கும் போது ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் கான்செப்ட். நம்ம பாடி ஹீட்டை கம்மி பண்ணாலே இருக்கிற பிரச்சனை எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. அவ்வளவுதான். தேங்க்யூ. வேற யாரா ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணலாம், நான் முடிச்சுக்கலாம். ஏன்னா எனக்கு நிறைய பேர் மோர் தேன் வந்து ஒரு 30,000 பேர் மேல பார்த்துருக்கீங்க லைவ்ல. ஆக்சுவலா கிளாஸ்லயே ஒரு 35 பேர் லைவ்ல இருக்கீங்க. அது இல்லாம ஸ்கைப்ல ஒரு 35,000 பேர் போது வந்து இந்த சக்சஸ் மேல மேல வந்து அகிலாமா வந்து மேல மேல வாழ்க்கை வளமுடன். ஏன்னா வந்து நிறைய விஷயத்த வந்து இந்த மாதிரி வந்து சமூகத்துல செய்யணும். என்னால முடிஞ்சது நிறைய பேரை வந்து நான் வந்து ரெஃபரன்ஸ் பண்றேமா. ஏன்னா வந்து இயற்கை வாழ்வியல்ல வந்து நிறைய பேர் வந்து தேடிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர்ல எனக்கு தெரிஞ்சு நிறைய பேஷண்ட் இருக்காங்க, நிறைய கிட்னி ஃபெயிலியர் இருக்காங்க. இன்னைக்கு கூட ஒரு கேஸ் வந்தது. எல்லாருமே எனக்கு வந்து எடுத்து ரிசல்ட் கொடுக்க முடியும்னா அவங்களுக்கு முதல்ல அந்த பேஷண்ட்டை வந்து ரெக்கார்ட் பண்றது தான் நம்மளோட மூச்சு. கண்டிப்பா. சொல்லுங்க சார். கோயம்புத்தூர்ல எங்க சார் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணலாம் சார்? என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் டீடைல் நான் சொல்றேன். 7550. ஒரு நிமிஷம் சார். 75 50 25 04 25. இதுதான் என்னோட நம்பர். எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. 75 50 25 04 25. 25 04 66. 25 கடைசியில 25 04 66 கரெக்ட்டுங்களா? 25 04 25 கடைசியில 25 தான். கடைசியில 25 தானா? ஆமா. 7550250425. ஓகே ஓகே. ரெண்டாவது வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஐயா ஈழர் பாஸ்கர் ஐயா வந்து 7 to 9 ஸ்பீச். இன்னைக்கு பார்த்தேன், அதுல பார்த்தேன் ஸ்பீச் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே கலந்துக்கோங்க. நீங்க குறைஞ்சது ஒரு 500ல இருந்து 1000 பேர் டைரக்ட் லைவ்ல டெலிகிராம்லயே வரணும்னு எதிர்பார்க்கிறேன். குறைஞ்சது ஒரு 1000 பேர் வரணும். எனக்கு 63 வயசு இருக்கு சார். சுகர் பேஷண்ட், பிரஷர் எல்லாமே இருக்கு. சரி, அதான் நேச்சுரோபதியில ஏதாவது ட்ரீட்மெண்ட் கிடைக்குமான்னு ட்ரை பண்றேன் சார். சரிங்க, முடிச்சுக்கலாமா? ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா போயிட்டே இருக்கும், டிஸ்கஷன் போயிட்டே இருக்கும். 1.5 மணி நேரம் ஆச்சு. நம்பர் சொல்லுங்க ஐயா. நம்பர் 75 50 25 04 25. சிவபாலகிருஷ்ணன். ஓகேங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. எனக்கு கால் பண்ணுங்க. நான் ஃபர்தர் நான் மேடம் நான் ரெஃபரன்ஸ் பண்ணி கொடுத்தேன். முடிச்சுக்கலாமாமா? வாழ்க வளமுடன். கண்டிப்பா. நன்றி நன்றி நன்றி. ரெக்கார்டிங் பண்ணுறேன். நன்றி. நன்றி.